ஹாய் ஹலோ நீங்களாம் கேட்டிருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லாம் போல இருந்தாலும் சூப்பராக செம்மையாக சாப்பிட்டு உங்களுக்கு நினைக்கிறேன். வாங்க இந்த வார எபிசோடுக்குள்ளே போவோம். Malaysia Kumar Podcast. 2 வாரத்துக்கு முன்னுக்கு நம்ம பாட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, சில பொலிட்டிஷியன்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருந்தேன். அண்ட் அந்த எபிசோட்ஸ்லாம் நல்லாவும் போணுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, சில பேர் வந்து மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது குமார் பொலிட்டிஷியன்லாம் கூப்பிட்டு வராதீங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கோங்க, ஃபன்னாக அப்படி தானே போயிட்டு இருந்துச்சு உங்கள் பாட்காஸ்ட், எதுக்கு இதெல்லாம் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அட் த சேம் டைம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி எனக்கு டிஎம் பண்ணி சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி கூப்பிட்டு வாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பேசணும், நம்ம சமுதாயத்துக்கு வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, பொலிட்டிக்கல் வைஸாகவும் என்னென்ன மாதிரி என்னது ஒப்பீனியன்ஸ் அங்கே வெளியே இருக்குது, அதை பற்றிலாம் நிறைய பேர் பேசணும் அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு. ஸோ 2 விதமாக வந்துருந்துச்சு. பட் எப்பயும் போல தான் எல்லாமே நம்ம ஏற்றுக்கிட்டு வி ஜஸ்ட் கீப் மூவிங் ஃபார்வர்ட். அண்ட் தென் அடுத்தடுத்த எபிசோடில் இன்னும் பெட்டராக எப்படி செய்யலாம் தான் நானும் யோசிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு. அண்ட் இவ்வளோ நேரம் நான் பேசும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த வாரமும் நான் இன்னொரு பொலிட்டிஷியனை தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அண்ட் அதுக்காக உடனே எல்லோரும் கடுப்பாயிடாதீங்க. நான் போன தடவை இல்லைன்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்கலாம், பேசலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த தடவை வந்து கொஞ்சம் ஒரு யங் பொலிட்டிஷியனை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அண்ட் எஸ், அவங்க தான் மிஸ்டர் அரவிந்த் அப்ளசாமி. வணக்கம் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அப்படின்னு. மிஸ்டர் அரவினை வந்து நீங்கள் நிறைய பேர் டிக்டாக், இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அங்கேயும் நிறைய பார்த்துருப்பீங்க. அதாவது தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த மாதிரி வீடியோலாம் அவர் முதலாக அரவிந்த் தான் இருப்பார் அப்படின்னு. உடனே உதவி செய்கிறதுக்கு அந்த ஃபீல்டில் இறங்கி உதவி செய்கிறது நம்ம அரவிந்த் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அண்ட் அரவிந்த் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அரவிந்த் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் நம்ம டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் ஜயீத் அமீடி இருக்காங்களே, அவர் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி நான் ப்ரொஃபைல்லேருந்து பார்க்கும்போது கூட நினச்சா அவர் கொஞ்சம் வயசு கூட, யங் பாலிட்டிஷியன் தான், பட் இருந்தாலும் என்னோட கொஞ்சம் வயசு கூட தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. பட் நேரடியாக வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு என்னோட வயசு குறைவு அப்படின்னு. அண்ட் இவ்வளோ சின்ன வயசில் பொலிட்டிஷியனாக அண்ட் ஆல்சோ இன் திஸ் பொசிஷன் நினைக்கிறேன் இட்ஸ் அ வெரி ரேர் திங் தான் ப்ரோ அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு கங்க்ராட்ஸ் உங்களுக்கு. நன்றிண்ணே. ஓகே அப்படின்னு ரொம்ப அமைதியாக தான் பேசுகிறாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய பேசி விசாரிப்போம். அண்ட் ஆல்சோ அவர் கீழே ஐ திங்க் த மெயின் திங் தட் யூ ஆர் கான்சன்ட்ரேட்டிங் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் திவேட் அந்த காசஸ் அண்ட் ஆன்லைன், அதில் வந்து நீங்கள் ஐ திங்க் யூ கான்சன்ட்ரேட் மோர் ஆன் தோஸ் திங்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். எப்படி நம்ம இந்திய சமுதாயம், இந்தியன் யங்ஸ்டர்ஸ் கேன் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ் டிவேட் காசஸ் அண்ட் அதோட விஷயங்கள் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விலாவரியாக பேச போகிறோம். அண்ட் ஆல்சோ அரவினோட வாழ்க்கை வரலாறு, அவர் எங்கேருந்து ஆரம்பித்து எப்படி இங்கே வந்தார் அப்படின்ற விஷயங்களும் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு. ஸோ எபிசோட ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திட்டு பாருங்கள் அப்படின்னு. ஸோ வணக்கம் ப்ரோ, நம்ம பாட்காஸ்ட் வந்ததுக்கு முதல்ல நன்றி. அண்ட் பாட்காஸ்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாண்ணே, இது வந்து ஒரு ஜோலியான பாட்காஸ்ட். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். ஓ உண்மையாவா? இது முன்னுக்கு நிறைய பாட்காஸ்ட்டில் இன்விடேஷன் வந்துச்சு. பட் த ஒன்லி ரீசன் என்னதுன்னா, எனக்கு வந்து பாட்காஸ்ட்டில் போயிட்டு சிரமம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். கொஞ்சம் ஜோலியாக இருந்தாலும் அது போய் சேரணும் கீழே. ஸோ மலேசியா குமார் பாட்காஸ்ட் சொல்லவே வேணாம், ரொம்ப சிம்பிளாக பட் ரொம்ப கூலான வகையில் போகிறனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் இன்வைட் அண்ணே. ஓகே, பிரச்சனை இல்லை அப்படின்னு. நம்ம பாட்காஸ்ட் பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க, எனக்கே கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. சரி, முதல்ல நம்மளோட கிராஸ் ரூட்லேருந்து வருவோம். அப்படி எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. ஏன்னா நான் உங்களோட விஷயம் கொஞ்சம் போய் உங்களோட பயோகிராஃபிலாம் படிச்சுட்டு இருக்கும்போது, அப்பா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வெண்டர் பேரா இல்லையா? ஆமாண்ணே, நான் பார்த்தீங்கன்னா பகடத்தோ பேரில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் அப்பா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் செல்லராக இருந்தார். அம்மா வந்து இறந்துட்டாங்க, ஒரு எஸ்டேட் கிரானியாக இருந்தாங்க. ஓகே. ஸோ நம்ம ஒரு நார்மலான ஒரு அதான் நான் பார்த்த ஒரு நார்மலான ஒரு பேக்ரவுண்ட் ஃபேமிலியிலேருந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இட்ஸ் நாட் லைக் உங்கள் அப்பாவும் பாலிட்டிஷியன் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவான பாலிட்டிஷியனாக இருந்து அப்படி தான் இவர் வந்தவர். ஏன்னா லைக் எல்லாருமே கேட்குறது, இவ்வளோ யங் வயசுலேயே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இவர் இதுக்கு முன்னக்கே இங்கேருந்து ஒரு ஊண்டுதல் இருந்திருக்கும், அங்கேருந்து தான் இப்படி வந்திருப்பார் அப்படின்னு. பட் அப்படி பார்த்தா எதுவும் தெரியல அப்படின்னு. ஸோ நீங்களே சொல்லுங்களேன், எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு? ஆக்சுவலி வந்து தாத்தால தான் ஆரம்பிச்சிச்சு. தாத்தா வந்து ஒரு யூனியன் லீடர். அங்கே எஸ்டேட் பங்கடத்தூர் பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்டேட்ஸ் இருக்கும். அப்போ ஜென்ராட் எஸ்டேட்லேருந்து தாத்தா எல்லாம் வந்து ஒரு யூனியன் லீடராக இருந்திருக்காரு. ஸோ அப்பாவும் அந்த லீடர்ஷிப் வந்து இருந்துச்சு, அந்த லீடர்ஷிப் அந்த ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சு. பட் என்ன எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னா அந்த உணர்ச்சி. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயம் படிக்கிற டைம்லேருந்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா அம்மா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எனக்கு என்னதுன்னா, நான் வந்து கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் பார்க்கலாம், எப்பவுமே பார்த்து நம்ம சொல்கிற விஷயம் என்னதுன்னா,
தம்பி, அண்ணன், அக்கா, தங்கச்சி தான் சொல்லுவோம் எல்லாத்தையும் வெளியே பார்க்குறவங்கள. ஏன்னா அதுதான் என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு நான் நினைப்பேன். ஏன்னா நான் பட்ட கஷ்டம் வந்து என் தம்பி, தங்கச்சிங்க, என்னோட அண்ணன், என்னோட அக்கா படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த உணர்ச்சி தான் வந்து எப்பவுமே வந்து என்ன நடந்தாலும் சரி வாழ்க்கையில் முன்னேறி போகும்போது சேர்ந்து கூடயே கூட்டி போயிடணும்னு சொல்லி ஒரு என்னென்ன கஷ்டங்கள் லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்கிற டைம்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் கட்டும் போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவில் வந்து அப்படி இப்படின்னு எஸ்டேட் காசுலேருந்து முன் பணம் எடுத்து கட்டிட்டு பிறகு நிறைய கஷ்டம். அந்த ஜேர்னி வந்து நாட் ஈஸி ஜேர்னி. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் தான் வந்து நம்மளை இப்போ வரைக்கும் கொண்டு போயிருக்கு. அண்ட் இந்த மாதிரி சேலஞ்சிலேருந்து இப்போ சொல்கிறீங்களா, பொதுவாக இங்கேருந்து வரவங்களுக்கு வந்து இப்போ நானே கூட நீங்கள் சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ்லேருந்து வரும்போது நம்மளுக்கு இருக்கிற தாட் வந்து ஓகே நம்ம இதெல்லாம் தாண்டுறோம், நம்ம வந்து நல்லா படிக்கிறோம், ஒரு நல்ல வேலைக்கு போகிறோம், கண்டிப்பாக இந்த வறுமை கோட்டை தாண்டி நம்ம வந்துடணும், அப்படி தான் இருப்போம். அப்படி தான் முக்கால்வாசி கிட்டத்தட்ட ஒரு 90% அப்படி தான் யோசிப்பாங்க. அதாவது அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரணுன்றதான் யோசிப்பாங்க. அப்படின்னு உங்களுக்கு எப்படி லைக், ஏன்னா இது வந்து ஒரு ஈஸி ப்ரொஃபஷன் இல்லை. லைக் படித்து முடிச்சிட்டோம், ஒரு வேலைக்கு ஒரு கம்பெனிக்கு போய் இன்டர்வியூவில் சேர்ந்து வேலை கிடச்சிச்சுன்னா சம்பளம் கிடச்சிடும், அங்கேருந்து அப்படியே அந்த கரியர் மேலே போகிறன்ற மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் இது இல்லை அப்படின்னு. ஸோ எப்படி இதை சூஸ் பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு? நான் என்ன நம்புவேன்னா இட்ஸ் அ ப்ராசஸ் தெரியுமாண்ணே. எல்லாமே ஒரு ப்ராசஸ். இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த செட்டப் வச்சுக்கோங்களேன், கேமராமேன் அண்ணன் ரெடி பண்ணணும், லைட்டிங் ரெடி பண்ணணும், பிறகு 1 by 1 தான் போக முடியும். எப்பயுமே லைஃப்பில் வந்து நம்ம அந்த ப்ராசஸ் மூலிமா நம்ம அழகாக போனோம்னா, கீழேருந்து அழகாக ஸ்டெப்பாக போனோம்னா கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல் டைமே அங்கே எஸ்எம்கே ஊத்தாம தான் சொல்லுவாங்க, நம்ம இந்தியன்ஸ் வந்து மெஜாரிட்டி. பட் அங்கேருந்தே ஹெட் ப்ரிஃபேக்காக அந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹெட் ப்ரிஃபேக்காக ஆகணுங்க. ஓகே, அந்த ஸ்கூலிருந்து ஸ்டார்ட். பிறகு வந்து ஸ்கூல் டைமே நம்ப மாட்டீங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு யாருக்காச்சும் வந்து அங்கேயே ஸ்கூல்லேயே வந்து சம்டைம்ஸ் வந்து புக் வாங்க காசு இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது. அந்த லீடர்ஷிப்பு, அந்த மோரல் அண்ட் வேல்யூ வந்து எப்படி தெரியல, அது நேச்சுரலாகவே ஸ்கூல் டைம்லேருந்து நம்மளுக்கு காசு இருக்கோ இல்லையோ, நம்ம அம்மா வந்து கேன்டீனுக்கு சாப்பிட காசு கொடுக்குற காசில் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சு எனக்கு வந்து காசு வந்து யாராச்சும் கஷ்டப்பட்டாங்கன்னா அங்கேருந்தே சின்னதாக ஆரம்பித்தோம். பிறகு எஸ்டிபிஎம் செஞ்சேன். அங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து மெஜாரிட்டி மிலே ஸ்கூல் எஸ்எம்கே கேஜோரி சொல்லுவாங்க. அங்கே வந்து பொங்கூர் சிப்பங்க கப்லான்னு சொல்லிட்டு அது எப்பவுமே மலாய்க்காரங்க தான் இருப்பாங்க. அதை எலெக்ஷன் வச்சு அந்த ஸ்கூல் படித்த மலாய்க்கன்னு தோக்கடிச்சவங்க. ஸோ அப்படி அங்கேருந்தே ஆரம்பிச்சிச்சு. அது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி யூகேஎம்க்கு போயிருந்தேன். யூகேஎம்க்கு போகாத முன்னுக்கு நம்ப மாட்டீங்கன்னா சிங்கப்பூரில் வேலை செஞ்சேன். சிஸ்கோவில் வந்து செக்யூரிட்டி வேலை செஞ்சேன். அது நான் வேலை செஞ்சேன். ஏற்கனவே குடும்பம் வறுமை. ரெண்டாவது வந்து நம்ம ஒரு நாள் வந்து ஒரு தலைவராக ஆகும்போது அப்பயே செட் பண்ணிட்டேன் மைண்டில், கீழே அடிமட்டத்தில் நம்ம மக்கள், நம்ம அண்ணன் தம்பிங்க வந்து என்ன கஷ்டப்படுறாங்க, அந்த லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம அனுபவிச்சு தான் நம்மளுக்குன்னு ஒரு ஹம்பிள் வரும், நம்மளுக்குன்னு ஒரு டிசிப்ளின் வரும்னு சொல்லி அப்போவே வந்து எஸ்டிபிஐ முடிஞ்சோடனே யூனிவர்சிட்டிக்கு வெயிட் பண்ணும்போது ஐ வென்ட் டு சிங்கப்பூர். அங்கே போய் சிஸ்கோ வேலை செஞ்சேன், செக்யூரிட்டி வேலை செஞ்சேன், ஒரு 6 மாதம் வேலை செஞ்சேன். தொப்பாயோ எம்ஆர்டி ஸ்டேஷனில் இருந்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட் கிடச்சி, பப்ளிக் ஜேர்னலிஸ்ட் ரெக்கமெண்டேஷனில் வந்து புக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் எனக்கு என்னதுன்னா எப்பவுமே லைஃப்பில் என்ன கேரியர் பண்ணணும்னா ஐ மஸ்ட் பி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, கோ பியாண்ட். எனக்கு இந்த 10க்கு 11 இருக்கவே கூடாது. எனக்கு எப்பவுமே எங்கே போனாலும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஆணிதனமாக பதிச்சிடணும். அரவிந்த் இங்கே இருந்திருக்காரு, இது அரவினோட லெகசி சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அங்கேருந்தே வந்துச்சு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்னி நீங்கள் கேட்ட மாதிரி யூகேஎம் பூர் டைம் வந்து நான் என்ன பண்ணேன், பேராவில் வந்து அடுன் பலியனகிரி பேரான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க. பேரா கவர்மெண்ட், அதாவது யூத் எம்எல்ஏ மாதிரி. இப்போ அடுன்லாம் இருக்காங்களா அந்த மாதிரி யூத்துக்குன்னு சொல்லிட்டு அடுன் பலியன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு அப்ளை பண்ணேன். எனக்கு என்னதுன்னா நம்ம அண்ணன் தம்பி நிறைய பேர் பார்ப்பாங்க, தங்கச்சி அக்காங்க பார்ப்பாங்க. எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம ஒரு சேலஞ்ச் எடுத்து செய்யணும்னு ஆசைப்படுவேன். ட்ராய் பண்ணணும். ட்ராய் பண்ணாமே நம்ம ஆரம்பத்தில் நம்ம இந்தியாவில் நம்மளுக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்க போகுது, அந்த மைண்ட் செட் நான் நிறைய பேர் பார்க்குறேன். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க ஆரம்பத்தில். ஏன்னா அவங்களுக்கு குறை சொல்ல மாட்டேன், நாட்டிலலாம் நடக்குது எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஸ்டில் வந்து நம்ம ட்ரை பண்ணிடணும். அப்போ அதுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ப மாட்டீங்க, எலெக்ஷன் ஆன்லைன் ஓட்டிங் டாப் நம்பர் 1 கிடச்சி பொசிஷன் எனக்கு அங்கே. அதெல்லாம் பெரிய ஆச்சரியம், எனக்கு ஆச்சரியம் நம்மளுக்காக சொல்லிட்டு. பட் வந்து அதான் சொல்கிறேன், அந்த ப்ராசஸ். அப்போ அங்கேருந்து ஆரம்பித்து அப்போ அங்கேருந்து ஒரு குத்தஜாத்தன் கோசம் ஆகி பிறகு அங்கே வந்து 6 வருஷம் சர்வ் பண்ணி அப்புறம் யூனிவர்சிட்டியில் யூகேஎம்மில் இருந்தேன், டிகிரி செஞ்சேன். பிறகு யூகேஎம்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் மெயின் என்னோட லீடர்ஷிப் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆச்சு. அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பிபின்னு சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் கவுன்சில் சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூகேஎம் வந்து மெஜாரிட்டி வந்து ஒரு 90% மலேசியா, த ஒன்லி நேஷனல் யூனிவர்சிட்டி இன் மலேசியா. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் டிப்யூட்டி பிரசிடென்ட் ஆகணும் எம்பிபிக்கு. அதுவும் எலெக்ஷனு. ஸோ அங்கேயும் ஆகி அப்போ அங்கேருந்தே அப்படியே ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பிக்கும் போது நான் நினச்சேன்னா
லீடர்ஷிப்பில் இவ்வளோ விஷயம் செய்கிறோம் போகிற வரோம். பட் ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு இருந்தால் தானே அது வந்து கரெக்டாக வந்து பதியும், நம்மளோட பேர் பதியும். 2வது முக்கியமாக என்னதுன்னா, நம்ம அக்கா, தங்கச்சிங்க, அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை உருவாகும். அதாவது என்னதுன்னா, த தொக்கோபுலி நகரம்னு சொல்லுவாங்க. த மோஸ்ட் ப்ரெஸ்டிஜியஸான ஒரு அவார்ட் நேஷனல் வைட்டில். ஸோ அது நம்ம அச்சீவ் பண்ணணும். அது நம்ம அச்சீவ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட கீழே இருக்கவங்க, நம்ம அண்ணன் தம்பிங்களாம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுருந்தேன் ரொம்ப. ஸோ அதுவும் கரெக்டாக அது அப்ளை பண்ண முன்னுக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸு. வெளியூருக்கு போகிறது. நான் வந்து குளோபல் வித் பார்லிமெண்ட்டில் இருக்கிறேன் வேறு. அதாவது ஒரு 100 கண்ட்ரீஸ் சார்ந்த ஒரு பாடி அது. ஸோ அதிலும் இருந்தேன். அங்கேயும் நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் இதெல்லாம் அங்கே டிபேட் பண்ணுவோம். இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ் டிபேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம அழகாக சேகரித்து கும்பல் பண்ணி அப்புறம் தான் இந்த அவார்டுக்கு அப்ளை பண்ணி பேரா மாநிலம் ஃபைட் பண்ணுவோம். அதாவது ஸ்டேட்டாக ஃபைட் வரும். ஓகே ஓகே. அப்போ அதில் வந்து பேராவில் தொக்கோபுலி நகர் ஆகிட்டேன். தொக்கோபுலி நெகிரி அவனை அதுக்கு முடிஞ்சிட்டோடனே யார் ஸ்டேட்டில் வந்து சாம்பியன் ஆகிறாங்களோ அவங்க வந்து ஃபைட் பண்ணுவாங்க நேஷனல் லெவலில். அப்போ அதுலேயும் வந்து பேரா மாநிலத்துலேருந்து நான் தான் நம்ம இப்போ வரைக்கும் ஒன்றும் பேராவில் வந்து யாரும் தொக்கோபுலி நகர் ஆனதில்லை. ஓகே ஓகே. ஸோ அது வந்துட்டாங்க லைக் அது என்ன ஒரு காம்படிஷன்? எஸ், அது தொக்கோபுலி நகரை வந்து சாதாரண விஷயம் இல்லைண்ணே. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிமட்டத்துலேருந்து கிராஸ் ரூட்லேருந்து டைராலிருந்து நெகிரியிலிருந்து நெகாராலிருந்து அந்தாரா பங்ஸா வரைக்கும் நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து சும்மா அச்சீவ்மெண்ட் வந்து சும்மா போயிட்டு வெளியூருக்கு போனாலே அந்த மாதிரி இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பிரேசிலுக்கு போயிருந்தேன். இது வந்து என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி. அந்த அவார்ட் டைம் பிரேசிலுக்கு போயிருந்தோம். அப்போ பிரேசிலுக்கு போகும்போது என்னோடய வேலை என்னதுன்னா ஒரு இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் மாதிரி. என்ன வேலைன்னா அந்த ஓக்கியூனாக இருக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்குறதுக்கு வந்து ரெசுமி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து செஞ்சு கொடுக்குறது. அதான் என்னோடய வேலை. அங்கே பிரேசிலுக்கு போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவை தெரியல. அங்கே உள்ளவங்களுக்கு வந்து நான் போன இடம் வந்து ஃப்ராங்கா. நம்மள அந்த ரியோ ஃபுட்பாலர்ஸ் எல்லாம் ரியோக்கு போவாங்களே, பட் நான் போனது ஃப்ராங்கா. அந்த ஊரில் போனால் நம்மளை வந்து சிங்கப்பூரோட சிங்கப்பூரா அந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு மலேசியா தெரியல அவங்களுக்கு. அப்போ என்னடா இது நம்மளுக்கு அவமானமாக போச்சு, அவ்வளோ தூரம் போய் மலேசியா தெரியலையான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு விஷயம் யோசித்தேன். கண்டிப்பாக அவங்க லோக்கலில் உள்ள நியூஸ் பேப்பரும் சரி மீடியாவில் நம்ம வரணும், வந்தால் தான் வந்து மலேசியாவோட அந்த ஒரு பண்டேராவை வந்து அங்கே வரும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம பதிஞ்சேன். அப்போ என்ன பண்ணேன்னா இந்த இன்டர்ன்ஷிப்பு முடிஞ்சிடோன்னே அங்கே வேறு கண்ட்ரிஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அங்கே லாங்குவேஜ் கொஞ்சம் பேரியராக இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து போர்த்துகீஸ் பாஷை தான் பேசுவாங்க ரொம்ப. ஸோ அப்படி இப்படி மண்டக்கல்வி இங்கிலீஷ் எல்லாம் பேசி அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஹோஸ்ட் கொடுத்துருவாங்க. ஓகே. அப்போ அந்த ஹோஸ்ட் கடை பேசி என்ன பண்ணுவோன்னா, பிரேசிலில் வந்து நான் இருந்த இடத்துல வந்து ரொம்ப ட்ராக் அண்ட் கேங்ஸ்டரிசம் இதெல்லாம் ரொம்ப மெசிஃபாக இருந்துச்சு. ஸோ அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அது ஒரு ஸ்லம்மாக இருக்குண்ணே. அப்போ என்ன பண்ணேன், அங்குள்ள லோக்கல் லீடர்ஸ்லாம் இது பண்ணி பேசி எப்படியாச்சும் வந்து இப்போ இவங்களாம் சந்திக்க முடியுமா, நம்ம வந்து சாதாரணமாக சந்திச்சா தான் பிரச்சனையாக நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, நம்ம ஒன்றுச்சும் அவங்களுக்காக ஒரு ஜாமான்லாம் ஒரு க்ரோசரிஸ் எல்லாம் போனால் எனக்கு வருமே அவங்களுக்கு. ஓகே. அப்போ அன்பால் நம்ம எப்பவுமே வந்து நம்ம அப்ரோச் பண்ணோன்னா நான் நம்புவேன். இப்போ வரைக்கும் அன்பால் அப்ரோச் பண்ணால் எவ்வளோ பேர் ஒரு கேங்ஸ்டராக இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி இறங்கி வருவாங்க நான் நம்புவேன். இப்போ வரைக்கும் நடக்குது அது. அப்போ சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் காசெல்லாம் கொலெக்ட் பண்ணி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வேர்ல்டு வைட் எல்லாம் கும்பல் பண்ணி போய் அங்கே போயிட்டு சந்திக்கும் போது மொதல் எக்ஸ்பீரியன்ஸு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. அதாவது ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை போட்டு பின் எடுக்கிறாங்க. வெளியே பார்க்குற போத்தலோட ரத்தம் இதெல்லாம் இருக்குது வெளியே. அப்புறம் பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து அப்போ தான் ட்ரக்கு தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் இன்னொரு ஓடி மருந்து அடிக்கிறாங்க அப்படி. அப்போ உள்ளே போயிட்டு எல்லாம் நம்ம பார்க்கும்போது அழுகுறாங்க ஒய்ஃபு. ஃபேமிலியை வறுமை, பிள்ளைங்க மட்டும் ஒரு 12 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ நம்ம போய் ஒரு ஜாமான் கொடுக்கும்போது அவங்க ஷாக் ஆகிறாங்க. நாங்கள் நினச்சோம் நீங்கள் போலீஸோ யாரோ எங்கள் ஹஸ்பண்ட் பிடிக்க வரீங்கன்னு நினச்சோம். இவ்வளோ பேர் என்ன நீங்கள் ஜாமான்லாம் கொடுக்குறீங்க சொல்லும்போது அதான் இங்கே தான் சொல்கிறேன் அந்த அன்பு பார்த்தீங்களா, அது அப்படியே அவங்க அந்த அடிக்கிற அடி விட்டுட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க சாப்பாடை வந்து நெய்பர் கிட்ட இருந்து தான் சாப்பாடு வாங்கிட்டு இருந்திருக்காங்களே. ஓகே. அப்போ நம்ம சின்ன உதவி செய்யும் போது அது அவங்களுக்கு பெருசாக இருந்துருந்துச்சு. அந்த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடக்கும்போது என் கூட வந்தாங்களே இவங்களுக்கு ஆர்வம் ரொம்ப ஆயிடுச்சு. இந்த முறை நடக்குதா நம்ம வச்சு செய்யலாமேன்னு சொல்லி ஒரு வீட்டிலேருந்து ஆரம்பித்து 10 வீடாக மாறி 20 வீடாக மாறிடுச்சு கடைசியாக. ஸோ அந்த லோக்கல் ஆளுங்க ஃபேஸ்புக்கெலாம் போடுவாங்களே, போட 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 அங்குள்ள ஜேர்னலிஸ்ட் அட்டென்ஷன் கிடச்சிருச்சு. ஜேர்னலிஸ்ட் அட்டென்ஷன் கிடச்சோடனே அவங்க வந்து இன்டர்வியூ எடுத்து கடைசியாக வந்து கடைசி பேஜில் ஃபுல் பேஜில் வந்து மொத்தம் நம்மளோட பண்டேரா மலேசியாவும் பிரேசில் பக்கத்தில் நம்ம செஞ்ச சர்வீஸு என்னோடய ஃபுல் இன்டர்வியூ வந்துச்சுண்ணே.
ஸோ இதுதான் நான் முதல்ல சொன்னது இல்ல, இல்ல. உங்ககிட்ட. பெரிய விஷயம் அது. ஐ மீன் இப்ப நீங்க சொல்லும்போது, நீங்க ஆரம்பத்துல சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த அந்த நீங்க அந்த தொக்கோபலி நெக்ரி வாங்குனதா இருக்கட்டும், இல்ல அந்த யுஎம்ல ஐ மீன் காலேஜ் படிக்கும்போது சரி, இல்ல அதுக்கு முன்னுக்கு நீங்க சொன்ன அந்த நான் போற ஐ மீன் ஃபார்ம் 6ஆ இருந்தாலும் சரி, காலேஜா இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டியா இருந்தாலும், போற இடத்துல லைக் நான் போனோம், வந்தோமா இருக்கக்கூடாதுன்றது, அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கணுன்றதோட லைக் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரான்னு சொல்றத விட, எதாவது சேலஞ்சிங்கா எடுத்து செஞ்சு, அந்த சேலஞ்சில ஜெயிக்கணுன்ற மாரி ஒரு மென்டாலிட்டி இருக்கு. அண்ட் அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா, அது வந்து அது பொதுவா நம்ம அது படத்துலலாம் பார்ப்போம்ல. அதுதான் எல்லா ஹீரோவும் செய்யணும்னு நெனைப்பாங்க. அப்படி இந்த எக்ஸ்ட்ரா மெயின் கேரக்டர் மாரி அவங்க இருப்பாங்க அப்படின்னு. ஆமா. பட் அது நிஜத்துல செய்றது கஷ்டம் தான். பட் அதுவே நீங்க செஞ்சு அண்ட் அதான் நீங்க சொல்றது அந்த லீடர்ஷிப்ன்றது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாவே அது உங்களுக்குள்ளேயே இருக்குன்ற அந்த ஒரு விஷயம். உணர்ச்சினே. ஆமா, அந்த ஆமா. உணர்ச்சி வந்து உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு அப்படின்னு. அண்ட் இதெல்லாம் நடக்கும்போது அந்த தொக்கோபிலிய நகாரா உங்களுக்கு ஜெயிக்கும்போது தான் ஐ திங்க் யூ பீன் சூசன் பை அவர் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர். ஆக்சுவலி வந்துண்ணே, அது வந்து பார்க்கணும்னாண்ணே, அது முன்னுக்கு தொக்குப்புலங்கிற அடுக்கு அது முன்னுக்கு ஆக்சுவலி வந்து நான் ட்ரை பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் சேம் ஹோம் டவுன் வித் ஹீம் ரைட் ஆமா. பங்கடத்தோ. ஸோ பகனத்தோ. அவருக்கும் நம்ம நிறையா அவருக்கு நம்மளுக்கு தெரியும். நான் வந்து பண்டபட் பஸ் மலாயு, பண்டபட் பஸ் இங்கிலீஷ், பப்ளிக் ஸ்பீக்கர், எனக்கு நிறைய அவார்ட்லாம் கொடுத்துருக்காரு ஸ்கூலில் வந்து. நல்லா பழக்கம் என்ன. பட் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து அவர் தெரில. நான் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலி. ஏன்னா என்னோட காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் கன்ஸ், ஆமா, ஆமா. நேஷனல் லெவலில் பொலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர் இதுக்கு லாபி பண்ணிக்கிட்டு ஃபைல்ஸ் அது இதுன்னு போய்கிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் நான் வெயிட் பண்ணேன் தெரியுமாண்ணே. நான் ட்ரை பண்ணி கடைசியாக வந்து நான் முடிவு எடுத்துட்டேன், இது நம்ம கிடைக்காது போல், நம்ம இதுக்கெல்லாம் லாக்கியில் போல். நம்ம சின்ன பையன் அந்த டைம் வந்து எனக்கு 29 வயசு அப்படி. ஸோ சின்ன பையன் சொல்லிட்டு எடுக்க மாட்டார் போலன்னு சொல்லிட்டு சிங்கப்பூருக்கு வேலை செஞ்சல முன்னே. நான் அங்கேயும் நிறைய சொந்தங்கள் சம்பாதிச்சிருந்தேன். ஸோ அந்த அண்ணனுங்கெல்லாம் இப்போ மேனேஜராக என் கூட சேர்ந்து வேலை செஞ்சவங்களாம் இப்போல்லாம் மேனேஜராக, ஏன்னா அது வந்து ஒரு 10-12 வருஷம் இருக்கும் வேலை செஞ்சது. ஆகிட்டாங்களா அவங்க கூட கேட்சப் பண்ணிவிட்டு இது எஃப்என்பியில் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கு அப்ளை பண்ணி கிடச்சிருச்சு. ஓகே. ஸோ கடைசியாக வந்து என்ன ஆச்சுன்னா 1ஆம் தேதி மார்ச் முன்னுக்கு, அதாவது ஒரு 2-3 நாள் இருக்கும், பங்கோடத்துக்கு வந்தார். ஹெலிகாப்டரில் இறங்கினார். நான் வந்து அவர்கிட்ட வந்து ஆக்சுவலி கொஞ்சம் எனக்கு மன வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் போய் கன்ஃபார்ம் பண்ணுவோமா, ஏன் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுவோமே, ஏன் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா, எங்களுக்கும் இளைஞர்கள்லாம் பார்த்தா சும்மா தூக்கங்க சாலையை நோத்தா நினச்சிருக்கீங்க, எங்களுக்கும் நிறைய ஃப்ரெஷ் ஐடியாஸ் இருக்குது, நம்மளுக்கும் ஈகர்னஸ் இருக்குது, ஏன்னாச்சும் கம்யூனிட்டி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் எனக்கு தெரியும். அதுவும் பங்களாத்தூர்லேருந்து இந்த கம்பத்துலேருந்து பங்களாத்தூர் ஒரு கம்பம் இங்கேருந்து நம்ம இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போய் நிறைய விஷயம் சாதிக்கும் போது ஏன் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு. உங்க வயசு. ஆமாம், நான் சரி கன்ஃபார்ம் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு, நம்ப மாட்டீங்க, அப்போ தான் வந்து தைப்பூசெல்லாம் முடிஞ்சு, தைப்பூசெல்லாம் அடிச்சு மொட்டைலாம் அடிச்சுட்டு போயிட்டு நிற்கிறேன். பயந்துருப்பாரு அப்படின்னு நம்மள என்ன. ஆமாம், போய் நிற்கிறாங்க. வந்தார், வந்துட்டு கை கொடுத்துட்டு, சார் ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ ஃபார் அ வைல்னு சொல்லிட்டு, எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் சொல்லலாம் தானே, சின்ன வயசுலேருந்து நான் என்ன அச்சீவ் பண்ணலாம் உங்களுக்கு தெரியுமே, வாழ்த்துவார். நம்ம நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் போகும்போதெல்லாம் வாழ்த்துவார். அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வசதி இல்லை, அவர் சப்போர்ட் பண்ணுவார் நம்மளுக்கு, ஃப்ளைட் டிக்கெட்டு அதெல்லாம். ஓகே ஓகே. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கேட்குறேன், டக்குன்னு தட்டிட்டு, ஏய் அர்வன் ஐ வாண்ட் டு சி யூ எஸ் வெல்னு சொல்கிறாரு. சி யூ எஸ் வெல்லா, ஏன் சி யூ எஸ் வெல்லுன்னு டக்குன்னு அங்கேயே சொல்கிறாரு, ஏய் 1 March யூ ரிப்போர்ட் டு மை ஆஃபீஸா அப்படின்றாரு. எனக்கு இறைவா முருகா, ஒரு வருஷம் காத்துனது. என்ன திடீர்னு சொல்கிறாரு, ஒரு சம்மதமே இல்லையே. ஏன்னா அந்த ஒரு வருஷம்னு அவர் வரும் போதெல்லாம் பின்னால் போவோம், அங்கே போவோம், மூஞ்சி போவோம். அப்பயும் நான் ஸ்டாப் பண்ணல, என்னோட ஜேர்னி நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன், படிச்சுக்கிட்டு இருந்தேன், மாஸ்டர்ஸ் யூஎம்ல செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த தொக்கு பிள்ளை அதுக்கெல்லாம் ப்ராசஸில் இருந்துச்சு. ஸோ கடைசியாக திடீர்னு சொல்கிறேன்னு எனக்கே. ஏன்னா அதுதான் நானும் உங்ககிட்ட கேட்கணும். நீங்களே சொன்ன மாதிரி அந்த உங்களோட வயசு ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம பார்த்தோம்னா அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் வயசானவங்க. ஏன்னா பொதுவாகவே பொலிட்டிக்கல் ஏரியாவில் பார்த்தோம்னா கொஞ்சம் வயசானவங்க ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்தவங்களுக்கு தான் பொசிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அதுதான் ஒரு தொழில் வழக்கன்ற மாதிரி. பட் இங்கே வந்து திடீர்னு பார்த்தோம்னா ஒரு யங்ஸ்டர்ஸ், அதுவும் 29 வயசு அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அப்படின்னோடனே பல பேர் கேட்ட கேள்வியாக இருக்கும். என்ன மைண்டில் என்ன வந்திருக்குன்னா, ஓ இல்லை இவர் ஏதோ ஒரு கனெக்ஷன் பாய்ச்சிருப்பாரு, ஏதோ ஒரு கேபிள்னால தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும், இல்லைனா ஏன் இது மாதிரி கொடுக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது, அதுக்காக நீங்கள் போட்ட வேலைகள் வந்து கிட்டத்தட்ட பல வருஷத்தில் உள்ள அதோட பேஸ்மெண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. காலேஜ்லேருந்து ஐ மீன் இங்கே தான் போய் முடியும்னு நினச்சி நீங்கள் இது எதுவுமே பண்ணல அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை. ஏன்னா திடீர்னு தான் இறந்தார். ஆக்சுவலி என் முன்னுக்கு இருந்த டாக்டர் ரமேஷ் ராவ், அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 நாள் தான் ஆஃபீஸ் இருந்திருக்காரு.
நான் ஆஃபீஸ் என்டர் பண்ணும்போது கூட அவர் அடித்த சிகரெட்டு இன்னும் அந்த டேபிள்லேயே இருந்துச்சு ஓகே, ஓகே. அங்கே. ஸோ ரொம்ப நாளும் அவர் அங்கே இல்லை. அட்லீஸ்ட் வந்து இது முன்னுக்கு கொஞ்சம் வருஷமாக இருந்திருந்தா கூட இவராச்சும் நான் அதான் நினச்சிருந்தேன். ஒரு டைம் அவர் வேற ஆள் மலாய்க்காரங்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறாரு போல் ஒன்னொன்று புக்காஸ் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தானே புக்காஸ் வந்து அது டிப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் வந்து இட்ஸ் அ வெரி ஹை ரேங்க் பொசிஷன். ஆமாம். அது அதான் நான் நம்புறது என்னதுனானே சொந்த உழைப்பு முக்கியமானதுன்னா நம்மளோட உணர்ச்சி இருக்கணும் நம்மளுக்கு. மூணாவது என்னதுன்னா நேர்மை இருக்கணும்னு. நம்ம மனசாட்சியோட நேர்மையோட நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக வந்து கேன் அச்சீவ். ஏன்னா இந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? லைக் இப்போ அவர் வந்து சொன்னார், அதாவது நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்களை ஆஃபீஸில் பார்க்க போகிறேன் அப்படின்னோடனே அதுக்கப்புறமும் ஸ்மூத்தாக தான் போணுச்சா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக பல பேர் அந்த பொசிஷனுக்கு ஐ மீன் எய்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களெல்லாம் தாண்டி இந்த பையனை கொடுத்துன்றோட அது ஒரு ஸ்மூத் ப்ராசஸாக இருந்துச்சா? இல்லை அதுக்கப்புறமும் பல சேலஞ்சஸ் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு யாராவது கண்டிப்பாக யாராவது கொஸ்டின் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு? எப்படி அவனுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு, நான் இருக்கோம் இவ்வளோ வருஷமா அப்படி இப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சஸ் வந்துச்சா? கண்டிப்பாண்ணே. வந்துச்சு. அது சேலஞ்ச் சாதாரண சேலஞ்ச் இல்லை. என்னதுன்னா பெரிய பெரிய டாப் கான்ஸ் பெரிய பெரியவங்களாம் வந்து என்ன பொடி எனக்கு வந்து போய் இந்த பொசிஷன் போய் கொடுத்தா அவனுக்கு என்ன வேலை தெரியும், என்ன செஞ்சுட்டு போகிறான், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கிரவுண்டில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன அப்படி முடியும், நம்மளாம் வந்து பொலிட்டிஷியன் எத்தனை வருஷமாக இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பட் இதில் வந்து பாஸ்னால சொல்லலை. அவர் என்ன நம்ம பாராட்டலான்னா அவர் சொன்ன விஷயம் என்னதுன்னா அவருக்கு கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லையோ ரெண்டாவது விஷயம். பட் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் அ ஜெனுவின் அச்சீவ்மெண்ட்ஸ்னு சொல்லி அந்த வார்த்தை நிறைய இடத்துல பாய்ச்சிருக்காரு. என் காதால் நிறைய பேர் சொன்னாங்க பாஸோட டெசிஷன் வந்து ஜஸ்டிஃபை தான் பண்ணாருக்கண்டி எங்கேயுமே விட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ரெண்டாவதுன்னு எனக்கு இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரும்போது தான் நம்மளுக்கு ஒரு கத்தியாக இருந்துச்சு. அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல தூண்டுதலாக இருந்துச்சு. என்ன முடிச்சோம் நம்மளால் செய்ய முடியுமோ பதில் இருக்கும் போதே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அந்த கஷ்டப்பட விடாமல் அட்லீஸ்ட் என்ன முடியுதோ சிறுசாக இருந்தால் கூட சிறப்பான முறையில் வந்து அவங்களுக்கு என்னச்சும் நம்ம உதவி செஞ்சிடணும்னு சொல்லிட்டு தான் எப்போவுமே அது தோணிக்கிட்டே இருக்குது. இப்போ 3வது வருஷம் ஆஃபீஸில் இருக்கிறோன்னே. ஓகே, ஓகே. நைஸ், நைஸ். கங்க்ராட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 வருஷம் ஜேர்னிக்கு அப்படின்னு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டியது அந்த டிவேட் பற்றி பேசணும் அப்படின்றது. அதாவது டிவேட் வந்து என்னென்னா டெக்னிக்கல் வொகேஷ்னல் ட்ரைனிங் கோர்சஸ்லாம். அதாவது ஆஃப்டர் எஸ்பிஎம்னு இல்லை, பிஃபோர் எஸ்பிஎம் கூட ஆஃப்டர் பிஎம்ஆர் ஈவன் ஆஃப்டர் யூபிஎஸ்ஆர் அந்த காலத்தில் வந்து ஒரு நெரேட்டிவ் இருந்துச்சு. அதாவது என்னென்னா நல்லா படிக்காத பிள்ளைங்க, அதாவது ஸ்கூலில் வந்து அகாடமிக்கில் உங்களால் சரியாக எக்ஸல் பண்ண முடியலன்னா நீங்களெல்லாம் வந்து இந்த டிவேட் கோர்சஸ் போங்க, அப்ளை பண்ணுங்கள் அப்படி இப்படின்னுவாங்க. ஏன்னா அதனாலே காலப்போக்கில் என்னென்ன ஆயிடுச்சு, அது பல பேரோட அப்பா அம்மா ஐ மீன் இந்தியன் பொதுவாக நான் இந்தியன்ஸ் பேரண்ட்ஸில் மைண்டில் என்ன செட் ஆயிடுச்சுன்னா, அதாவது சரியாக படிக்கலைன்னா டிவேட் போகலாம், அதாவது டிவேட் போனாலே வந்து ஒரு படி கீழேன்ற மாதிரி தான் அந்த காலத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலி காலப்போக்கில் அதெல்லாம் மாறிடுச்சு. டிவேட் கோர்சஸும் நல்ல கோர்சஸில் அஃபோர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மற்ற இனத்துக்காரவங்க அதனால் பயன்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதில் பெனிஃபிட்ஸ் ஆனதுங்க. நம்ம ஆளுங்களுக்கு வந்து அதில் போகணுன்னு ஆர்வம் இருக்குது. பட் அதை எப்படி செய்யணுன்றது சில பேருக்கு தெரியாமல் இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி அந்த நெரேட்டிவ் வேறு பாதி பேர் நம்புகிறாங்க. அதாவது இல்லை அதில் பூந்தோம்னா வந்து ஒரு படிக்கு ஒரு கெத்து இல்லை, அவ்வளோ நம்ம ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் படித்தா தான் நம்ம அருவாளின்னு ஏற்றுக்குவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் அந்த எப்பயுமே சொல்கிற மாதிரி இல்லை அப்ளை பண்ணால் கிடைக்காது, தமிழாளுக்குலாம் கிடைக்காது, தமிழாளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய நெரேட்டிவ் ஸ்டோரிஸ் இந்த டிவேட் கோர்சஸ்க்கு பின்னால் இருக்குது அப்படி. ஸோ இதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வருவோம். முதல்ல இந்த டிவேட்னா என்னன்னு அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னு. ஓகேண்ணா, நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியா நாட்டில் வந்து நீங்கள் சொன்னது தானே நம்மளோட அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நெரேட்டிவ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னதுன்னா நம்ம மக வந்து சிறப்பாக நம்மளை ஸ்கோப் பண்ணிடணும், கிளாஸில் ஒன்றாவது வந்துடணும், டாக்டர் ஆகிடணும், இன்ஜினியர் ஆகிடணும், லாயர் ஆகிடணும். ஏன்னா இதை நம்மளும் அனுபவிச்சிருக்கோம். இப்போ நான் என்ன நம்புறேன்னானே நாடு அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு உண்மை சத்தியம். சில பேர்த்துக்கு படிப்பு வரும், சில பேர்த்துக்கு படிப்பு வராது. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரூ கொடுத்து ஸ்க்ரூ கரெக்டாக இது பண்ணியான்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கை எனக்கு ஆடும். படிப்பு சரியாக வராதவங்களை வந்து நீங்கள் கொடுங்களேன், டக்குன்னு அழகான முறையில் முடிச்சிருவாங்க. அதான் பியூட்டி ஆஃப் த காட் பேலன்சிங் நான் நம்புகிறேன். இது நம்மளோட அம்மா அப்பாலாம் வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, டிவேட் வந்து உண்மைனே, இது முன்னுக்கு உண்மை ஒத்துக்கணும். இது முன்னுக்கு இமேஜ் வந்து செகண்டரி கிளாஸாக தான் இருந்துச்சு. அதாவது தள்ளி போன ஆளுங்க தான் வந்து டிவேட்டுக்கு போவாங்க, ரிசல்ட் சரியாக கிடைக்காதவங்க தான் அதுக்கு போவாங்க, அது வந்து ஒரு கடைசி சாய்ஸ்ன்னு இருந்துச்சு. பட் இதை நான் பாராட்டணும். ஏன் சொல்கிறேன்னா, துணை பிரதமர் ஜைட்டு டிவேட் இது இந்த சேர்மன் ஆயிட்டோன்னே மொதல் விஷயம் என்ன பண்ணார், நான்
சேலரியை வந்து மாற்றினார். அதாவது என்ன செஞ்சாருன்னா, கவர்மெண்ட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தைய சும்ப மனுஷன் சொல்லுவாங்களே, அப்போ இவங்களெல்லாம் கூப்பிட்டு டிவேட்டோட சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு மெக்கானிக் மூலம் வேலை செஞ்சு எவ்வளோ வரும், 1500 வெள்ளி அந்த மாதிரி தானே. பட் டிவேட்டோட சேலரி வந்து ப்ரீமியம் சேலரியை மாற்றணும்னு சொல்லி பேசிக்கே ஒரு 2800 வரைக்கும் கொண்டு போகணும்னு சொல்லி கொண்டு வந்தார். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஏன் நம்ம எடுத்தோடனே முதல்ல நான் சேலரி பற்றி பேசுகிறேன்னா, நம்ம எதுக்கு நான் வேலை செய்கிறோம்? ஆமாம், உண்மைதான். காசுக்கு தான். சாப்பாடு நல்லா சாப்பிட்டு நல்லா நிம்மதி தூங்கணும் தான் வேலை செய்கிறோம். அப்போ அவர் எடுத்த அந்த எஜெண்டா பிளான் வந்து வேறு லெவல். ஏன்னா அந்த சேலரி இங்கே மாற்றிட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இமேஜ் எல்லாம் மாற ஆரம்பிக்குது. டிவேட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஜிஎல் கமேரா மலேசியா சொல்லுவாங்க, எஸ்கேஎம் சொல்லுவாங்க அந்த சர்டிஃபிகேட் பேர். நீங்கள் வந்து பிஏமாரிலே பிடிடிக்காக சொல்கிறாங்களே, இப்போ பார்க்க போனால் 15 வயசுலேருந்தே உங்களுக்கு வந்து படிப்பு சரியாக வரலை, கைத்தொழில் விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னு சொன்னானே, நீங்கள் ஆல்ரெடி அங்கே எஸ்கேஎம் 1லேருந்து ஆரம்பிக்கலாம். எஸ்கேஎம் 1 2 3 முடித்தாலே டிப்ளமோ முடிச்ச மாதிரி. அது முடிச்சுட்டு எஸ்கேஎம் 4க்கு போனாலே ஒரு டிப்ளமோ ஹோல்டர், யூ வில் பி சர்டிஃபைட் எஸ் டிப்ளமோ ஹோல்டர். 4 5 நீங்கள் முடிச்சுன்னா டிகிரி. நீங்கள் வந்து அதுக்குன்னு எஸ்பிஎம் செய்ய வேணாம்னு சொல்ல வரல. பட் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்கிறேன், நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா உண்மைக்கு அது உங்களுக்கு தெரியணும். கஷ்டப்பட்டு படித்து யூனிவர்சிட்டிக்கு போய் மாஸ்டர்ஸ் முடித்து பிஹெச்டி முடித்து வர உங்களோட சம்பளத்தோட இந்த லைன் போயிட்டு, ஏன்னா மெட் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ நீங்கள் பாருங்கண்ணே, ரூட்டில் போகிற காடியெல்லாம் என்ன காடி? ஈவி. நீங்கள் ஒரு ஈவி காடியை டோவிங் பண்ணால் சாதாரண விஷயம் இல்லை திரும்ப. நம்ம அண்ணனுங்க நம்மளும் டோவிங் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி இல்லை. அதுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கணும். அதான் டிவேட். அப்போ அது நாலேஜ் இருக்கும்போது நீங்கள் அந்த விஷயம் நீங்கள் டிமாண்ட் இருக்கும்போது நீங்கள் அது சப்ளை பண்ணும்போது பப்ளிக்கில், அதாவது இந்த கம்யூனிட்டியில் சம்பளம் வந்து 5000 மினிமம். ஏன்னா இதே நம்ம ஒரு வாத்தியார், ஒரு இன்ஜினியர் நீங்கள் பாருங்கள், ஸ்டில் 4000 4500, சில பேர் இன்னும் 2800 2000 இருக்கிறாங்க. ஸோ அந்த பார்வை மாறணும். இது ஏன்னா இது நான் சொல்கிறதெல்லாம் உண்மை சத்தியம். நம்ம ஃபீல்டில் இருக்கிறோம், நிறைய பேத்துக்கும் தெரியும். இப்போ சேட் ஜிபிடி இருக்குது தானே, இப்போ சும்மா தட்டி பாருங்க. இப்போ டிவியோட மலேசியாவில் ஆளுங்களோட சம்பளம் எவ்வளோ, எப்படி டிமாண்ட் இட்ஸ் வெரி ஹை. பழைய மேலே ரெண்டாவது நம்ம நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், அண்ணன்மார்கள்லாம் வந்து ட்ரோன் செய்வாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஒரு நிகழ்ச்சியில் கம்பாவாக ட்ரோன் அப்படி ஏற்றுவாங்க. சரி, ட்ரோன் ஏற்றுறாங்க, போகிறாங்க வராங்க. சரி, ட்ரோன் யார் ஆப்ரேட் பண்ணுவா? ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். அதான் டிவேட். இப்போ டிவேட் வந்து பழைய டிவேட் மாதிரி இல்லைண்ணே. பழைய டிவேட் நம்ம என்ன பேசுவோம், லைட்டிங் செய்யறது, காடி ரிப்பேர் பண்ணணும். நவடேஸ் டிவேட் வந்து ஹை இம்பாக்ட் டிவேட் ஆயிடுச்சு. நவடேஸ் வந்து நம்ம ஏஐ பற்றி பேசுகிறோம், எல்லாமே ஏஐண்ணே. ஏஐ ப்ரோம் எப்படி டிவேட். இப்போ வந்து இவி பற்றி பேசுகிறோம், ஸ்மார்ட் ஃபார்மிங் பற்றி பேசுகிறோம். முன்னெல்லாம் வந்து நம்ம என்ன செய்வோம், இப்போ நம்மளாம் எஸ்டேட்லேருந்து வரும்போது பாஜா பண்ணுறது எல்லாமே நம்ம தாத்தா பாட்டி சொந்தமாக கையில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, போவாங்க வருவாங்க. இப்போ எல்லாமே கண்ட்ரோல்ண்ணே. நீங்கள் சும்மா உங்கள் ஃபோன் கண்ட்ரோல் மாதிரி தட்டிட்டு அதில் ஸ்மார்ட் ஃபார்மிங் வந்து அது ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்து பாஜாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரோன்லேயே பண்ணிடுறாங்க. உங்களுக்கே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் வெளியே. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் வந்து இது ஆப்ரேட் பண்ணுறது யார்? டிவேட் படிக்கிறது மட்டும் தான் இந்த ஆப்ரேட் செய்ய முடியும். ஸோ அங்கே தான் அந்த ஒரு கேம் சேஞ்சர். படிப்பு வரலனா அது வந்து ஒரு குற்றம் இல்லை, அது ஒரு குற்றம் இல்லை, அது ஒரு தடையும் இல்லை. திரும்ப அது நம்மளே ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. ஐயோ வீணா போனவனே, சத்தியமா இல்லை. அவங்களுக்கு ஒரு திறமை இருக்குண்ணே. நல்லா படிக்கிறவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குண்ணே. படிப்பு சரியாக வராதவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஆமா ஆமா, எல்லாருக்கும் ஒரு பிளஸ். அண்ட் இந்த ஸ்கில் ஒர்க்ஸ்ன்றது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த பழைய ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறது, பல்ப் மாத்துறது, லைட் மாத்துறது அப்படின்னு எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு எல்லா ஏராலையுமே எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் ஸ்கில் ஒர்க்கர்ஸ்க்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்கும். ஏன்னா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் ஐடி படிக்கிறோமா, கோடிங் படிக்கிறோமா, அதெல்லாம் கூட மாற்றுறதுக்கு இப்போ ஏஐயில் வந்துருச்சு. ஏன்னா இப்போ ஒரு 10 வருஷத்தில் வந்து நம்ம உட்காந்து 1 மணி நேரம் பண்ணுற கோடிங்கை வந்து ChatGPTயில் கேட்டோம்னா இல்லை ஒரு ஏஐயில் கேட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் அது வந்து கொடுத்துருவோம். ஆமாம், அந்த ப்ராம்ப்டிங்கை வந்து பொறுத்தோம்னா அது வந்துடும் அப்படின்னு. ஆனால் ஒரு லைட்டை மாற்றணும், இந்த ஒரு வீட்டை இடித்து கொஞ்சம் மாற்றணும்னா அது வந்து எந்த ஏஐயோ எந்த ரோபோட்டும் வந்து செய்ய போகிறதில்ல. அதுக்கு வந்து ஸ்கில் லேபர்ஸ் தான் தேவை. அண்ட் நம்ம பாட்காஸ்ட்லேயே இதுக்கு முன்னே கூட ஒரு எக்ரோ பண்ணர் நான் வந்து கூப்பிட்டு பேசியிருந்தேன். அவர் வந்து ஆமாம், அவர் வந்து ஒரு சர்டிஃபைடு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பட் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு இதில் இன்னும் நல்ல வருமானம் வருது. ஆமாம், இதில் இன்னும் எனக்கு நல்ல நிம்மதி இருக்குது, நான் அன்றாட செடியோட நான் பேசுகிறதே எனக்கு இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே போயிட்டாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ மீன் இப்போ வந்து அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அங்கே போனோம்னா உடனே எல்லோரும் நினைக்கிறாங்க, ஓகே வந்து அவரே அங்கே போயிருக்காருன்னா அது ஒரு நல்ல ப்ரொஃபஷன்
ப்ரொஃபஷனாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் அது வந்து அவரோட கதை அப்படின்னு. பட் எல்லாருக்கும் அதே கதை வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி நேராக லைக் ஆஃப்டர் PT3 இல்லை SPM முடிச்சுட்டு 15 வயசுலேருந்து யூ கேன் ஜாயின் ஆமாம் SKM1. பட் நம்ம பேரண்ட்ஸ் என்ன நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்கன்னா அது நீங்கள் சொன்ன மாதிரி தான். அதாவது இல்லை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுவோம் பையனை, இன்னும் கொஞ்சம் எப்படியாவது SPM முடிச்சிடுறா, எப்படியாவது ஒரு டிப்ளமோ முடிச்சிடுறா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து அதான் இது தப்பு இல்லை, இது வந்து இட்ஸ் நாட் எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட். இதில் அனுப்பினாலே ஓகே. ஸோ இன்னொன்று என்ன ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் நான், நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி இப்போ டிவேட் பற்றி பேசுகிறோம் போகிற வரோம் அப்படிங்கும்போது கேட்ட கேள்வி தான் என்ன வாய்ப்பு நம்ம இந்தியன் எஸ்பெஷலி நம்ம தம்பிங்க நம்ம அண்ணனுங்களுக்கு நம்ம தங்கச்சிங்களுக்கு தம்பிக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டின் துணை பிரதமர் சார்பான நான் சைனா போயிருந்தேன். ஆமாம் ஓகே, இடையில சைனாவுக்கு போயிட்டு மோஸ்ட் ஆஃப் த டிவேட்ஸ் அந்த விஷயம்லாம் வந்து சைனாவில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா வருது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மாரலைன் பஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து EV பஸ்ஸாக மாறுது, EV வெஹிக்கிள்ஸாக மாறுது. நிறையா விஷயம் அங்கே அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணும்போது அங்கே பேஃபாங் இன்ஸ்டிடியூட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5000 கோத்தா கிடச்சிச்சு. அதாவது மலேசியாவிலிருந்து டிவேட் படிக்கிறதுக்கு ஃப்ரீயாக அங்கே போயிட்டு படிச்சுட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் டிபெண்ட் ஆன் த கோர்சஸ் முடிச்சுட்டு சில பேர் அங்கேயே கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா திருப்பி மலேசியாவுக்கு வந்துடலாம் வித் த சர்டிஃபிகேஷன். அப்போ இதில் சரி தம்பி 5000 பேர் சொல்கிற நம்ம ஆளுங்களுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு யோசிப்பீங்க நீங்கள், இல்லை சும்மா நோத்து விட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், பார்த்தீங்கன்னா அங்கே துணை பிரதமர் நம்ம பேசி 10% கொடுத்தார் வாய்ப்பு. அதாவது 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரம் 5500 5,500 தானே யோசிப்பீங்க. ஏன்னா இங்கே சில வருத்தமான விஷயம் என்னதுன்னா நிறைய பேர் வாய்ப்பு பயன்படுத்தலை. நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம்னா மித்ரா கூட கொலாபரேட் பண்ணோம். ஏன்னா மித்ரா வந்து அவங்களோட ஃப்ளைட் டிக்கெட்டும் அவங்களோட அலவன்ஸ் வந்து மித்ரா வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. அப்போ அந்த இன்டர்வியூ இதெல்லாம் வந்து மித்ரா தான் இது பண்ணாங்க, கான்டாக்ட் பண்ணாங்க. ஓகே, அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டிலன்னு சொல்லவே முடியாதுண்ணே. அவங்களும் கஷ்டப்பட்டு நிறையா இதெல்லாம் பப்ளிஷ்லாம் பண்ணாங்க, வந்தாங்க. அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. பிறகு நம்ம புஷ் பண்ண தான் அப்படி இப்படின்னு கரெக்டாக இப்போ ஃப்ளாக் ஆஃப் பண்ணி இப்போ ஒரு 500 ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம், போய்க்கு இருக்கும் பேட்ச் பை பேட்சாக. ஓகே, இப்போ ரீசன்ட்லி என்ன நல்ல சதி நடந்துச்சுன்னா அந்த ஃப்ளாக் ஆஃப் செரிமனி டைம் வந்து அதான் சொல்கிறேன் திருப்பி அந்த உணர்ச்சி நம்மளுக்கு என்னதுன்னா 500 தான் கொடுத்தாரு, ஏன் இன்னும் ஒரு 500 எக்ஸ்ட்ரா பண்ணால் ஒரு 1000 வருமே. அட்லீஸ்ட் ஒரு 20% 5000 வந்துச்சுன்னா நம்ம தம்பி நம்ம தங்கச்சிங்க போகலாமே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு 1000 கூட சொல்லிட்டேன்னு டக்கு என்ன பண்ணேன், துணை பிரதமர் நாளைக்கு போகிறாருன்னா ஃப்ளாக் ஆஃப்க்கு ஒரு நாள் முன்னுக்கு, சார் இப்போ சூழ்நிலை வந்து நம்ம கம்யூனிட்டி எம்பவர் பண்ணி ஆகணும், ஏன் சார் இன்னும் ஒரு 500 கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா 1000 ஆகும். ஏன்னா இவருக்கு நம்ம சொல்ல முடியாது, இன்டேக்லேயே ரொம்ப கஷ்டப்படுறாங்க எடுக்கிறதுக்குன்னு சொன்னால் நல்லா இருக்காது. பட் நம்மளுக்கு என்ன ஒரு ஆசைனா இன்னும் புஷ் பண்ணால் வருவாங்களேன்னு சொல்லி நம்ப மாட்டீங்க, நம்ம முன்னுக்கு பேசி பிறகு வந்து பிரபாவும் அந்த ஈவென்ட் அன்றைக்கி அவரும் ரிக்வெஸ்ட் பண்ணி 500 கொடுத்துட்டாரு. ஸோ 1000 ஆயிடுச்சு. 1000 ஓகே. ஸோ இப்போ 1000 ஆளுங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது 1000 டோட்டல் 1000 இல்லை, பிகாஸ் அந்த 500 இதில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இன்னும் ஒரு 500 வந்து இந்த வருஷமே முடிச்சிடணுன்றாரு. அது சந்தோஷமான செய்தி நம்மளுக்கு. ஏன்னா திருப்பியும் அடுத்த வருஷம் வரும்போது உங்கள் தம்பியாக இருந்து என்ன செய்வேன், ஒன்றும் புஷ் பண்ணுவேன், ஒன்றும் கோத்தா வந்துச்சுன்னா என்ன செய்வேன், சார் கொஞ்சம் போடுங்க சார். ஸோ இதுதான் சொல்கிறேன், வாய்ப்பு இப்போ பிரகாசமாக இருக்குது. இது வந்து உங்கள் சைடு, பட் அந்த வரவேற்பு எப்படி இருக்குது, நம்ம மக்கள் அதை பார்த்துக்கிறாங்களா? அதுதான் சொல்கிறேன், அது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது, கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால தான் இப்போ அடுத்த நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டிவேட் ஃபார் ஆல் கேம்பெயின் செய்ய போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா மாநிலமாக போக போகிறோம், NGOs கூடலாம் கொலாபரேட் பண்ண போகிறோம். நம்ம NGOஸ்ன்னு சொல்லும் போது நேஷனல் இடத்துலையே உட்காந்து இருக்க போகிறது இல்லை, நம்ம இறங்க போகிறோம் கீழே கிராஸ் ரூட்டுக்கு. நம்ம இறங்கி நம்ம மாநிலமாக எங்கே இந்தியன்ஸோட டெமோகிராஃபியில் இந்தியன்ஸ் கூட இருக்கிறாங்களோ அங்கே போயிட்டு நம்ம ஒரு கேம்பெயின் மாதிரி செஞ்சு எப்படியாவது இந்த 1000 முடிச்சிடணும் இந்த வருஷம். ஓகே ஓகே, முடிச்சாதான் திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கேட்கலாம். ஆமாம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம ஆளுங்க கிட்ட நம்ம கேட்குற விஷயமே என்னன்னா வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறோம். ஆனால் கொடுத்த வாய்ப்பை பாய்க்கிறோமா இல்லையா, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதுக்கு யாரும் பதில் இருக்காது அப்படின்னு. ரெண்டாவது வந்துன்னு ஒரு சின்ன இன்ஃபோ என்னதுன்னா, இப்போ டிவேட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குது, டிவேட் கோர்சஸ் எங்கெங்கே படிக்கலாம், டிவேட்டோட சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எங்கெங்கே இன்டர்ன்ஷிப் இருக்குது, எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சிம்பிளாக இப்போ ஒரே வெப்சைட்டில் எல்லாமே கிடச்சிருவோண்ணே. www.uptivet.com தட்டிங்கன்னா A to Z
ஒன் ஸ்டாப் சென்டர் மாதிரி அங்கே எல்லாம் வந்துடும்ண்ணே. ஓகே. இது என்னென்ன மாதிரி கோர்சஸ் இந்த சைனா இதுக்கு சொன்னீங்க ட்ரிப் சொல்லியிருந்தீங்களா? அங்கே வந்து என்னென்ன கோர்சஸ்? இந்த ஹை இம்பாக்ட் சொன்னால மொதவங்க கிட்ட இவி சம்மந்தப்பட்ட விஷயம், காடி வந்து ஹைட்ரோஜனில் தண்ணியில் செய்கிறது இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு சைனாவில். ஸோ ஸ்மார்ட் ஃபார்மிங்கோட விஷயம் ஓடிக்கிட்டு இருக்காங்க, சைபர் செக்யூரிட்டி ஓடிக்கிட்டு இருக்கு, ஏஐ ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. ஆல் ஹை இம்பாக்ட் கோர்சஸ். ஆமாம், இதெல்லாம் ப்ரீமியம் கோர்சஸ். ரெண்டாவது வந்து அது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் மாதிரி அங்கேயே அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் வந்து வேறு லெவல்னு. அங்கேயே வந்து இப்போ நான் சொன்னல காடி வந்து ஹைட்ரோஜனில் ஓடுறது வந்து நம்ம யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம். நான் போய் பார்க்கும்போது என்னோட தண்ணியில் காடி ஓடுதான்னு சொல்லிட்டு, அப்போ அதோட ட்ரைனிங் வந்து என்ஹான்ஸு. அங்கேயே வந்து நம்மளோட தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் வந்து அங்கேயே வந்து அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம் அவங்க. இப்போ ஏஐ பற்றி நம்ம பேசுகிறோன்னே, ஏஐ நம்ம என்ன சொல்கிறோம், ஏஐ வந்து ஃபோனு இதுதானு. பட் அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ஸ்மார்ட் சிட்டி வந்துருச்சு. ஸ்மார்ட் சிட்டினானே உங்கள் ஒரு ஃபோன்லேயே வந்து ஒரு சிட்டியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ட்ராஃபிக் லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்ஸு, எமர்ஜென்சி அலாமு, ஃப்ளட்டோட ப்ரிகாஷன்ஸ் உங்கள் ஃபோன்லேயே முடிச்சிருவீங்க நீங்கள் வேலை. அதான் ஸ்மார்ட் சிட்டி. அந்த லெவலுக்கு அங்கே போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது யார் நம்ம தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் டிபேட் பழகிறாங்களோ அவங்க தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. தே ஆர் த ஃபியூச்சர். அந்த பொட்டன்ஷியல் இஸ் வெரி ஹை. ஏன்னா நம்ம இப்போ வந்து இந்த விஷயம் நம்ம கொண்டு வரோங்க. கொண்டு வரும்போது 5-10 வருஷம் கண்டிப்பா இப்போ பாருங்க, இப்போ பஸ் இவி பஸ் வருது, காடி நீங்க பாருங்க, இப்போ அடுத்து BYD இருக்குல்ல, சைனா கம்பெனி பேரால வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ண போறாங்க. இது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். யார் அங்க போய் வேலை செய்ய போறா, யார் அங்க வந்து ஆப்ரேட் பண்ண போறா? ஸோ இதுதான் அந்த டிவேட்டோட அந்த பொட்டன்ஷியல் வந்து ஹியூஜ். நாங்கள் 2 பேரும் ஆரம்பத்திலே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த தீவேட் கோர்சஸை வந்து மேக் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம சமுதாயத்தில் வந்து எப்பயுமே அந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், கிடைக்கல, வரல, பத்தலை அப்படின்ற நெரட்டிவை தாண்டி கொடுக்குறத நம்ம ஃபஸ்ட்டு 1000 பேர் கொடுக்குறாங்களோ அது நம்ம 10,000 வேணும் அப்படின்றது கேட்கறதுக்கு முன்னாடி அந்த 1000 பேர்த்து ஃபுல்லாக மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் வரலன்னா வேணால் நீங்கள் அதுக்கப்புறம் வேணால் அரவின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது 1000 பேர் ஃபஸ்ட்டோ இப்போ நாங்கள் வந்து இன்னும் ஒரு 2000 பேர் வெயிட் பண்ணுறோம், எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அவர் தான் பதில் சொல்லுவார் அப்படின்னு. பட் அது 1000 பேரை கண்டிப்பாக நம்ம மேக் யூஸ் பண்ணி ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிடணும் அப்படின்னு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்த கோர்சஸோட ரேஞ்சே மாறிடுச்சு. ஆமாண்ணே, வெரி ப்ரீமியம் கோர்சஸ் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வெளியே ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நிறைய இருக்குது, பட் வெரி காஸ்ட்லி. ஒன்று ஃபார் இன்ஃபர்மேஷன், யூனிவர்சிட்டி சொல்லும் போது 6 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் வந்து டிவைட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இப்போ. அதாவது அவங்க பப்ளிக் யூனிவர்சிட்டி பட் தே எங்கேஜ் டிவைட் கோர்சஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா UMP, யூனிமேப், UTM லக்கு, அப்புறம் UTHM ஜோஹோர், UniKL, யூனிசெல். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிவைட்டில் வந்து நீங்கள் SKM சொன்னல, SKM 1, 2, 3 அது செஞ்சாலே நீங்கள் டிப்ளமோ தானே. நீங்கள் அந்த ட்ரீ முடிச்சுட்டு நீங்கள் STPMஓ இல்லை மெட்ரிகுலேஷனோ இல்லை நீங்கள் காலேஜ் கம்யூனிட்டியோ இல்லை பாலிடெக்னிக்கோ எங்கேயும் போக தேவையில்லை. SKM 3யோட நேராக இங்கே நீங்கள் டிகிரி செய்யலாம் இந்த யூனிவர்சிட்டியில், இந்த 6 யூனிவர்சிட்டியில். அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். பார்த்தீங்களா, டிவேட் படித்து யூ கேன் ஈவன் கேட் டிகிரி. ஸோ வாய்ப்புகள் அங்கே இருக்குது. முழுக்க இதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த பாட்காஸ்ட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு இது ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இல்லை அரவிந்த் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணி உங்ககிட்டயும் வந்து கேட்கலாம் அப்படின்னு. என்னென்ன மாதிரி உதவிகள் வந்து, அதாவது இப்போ வந்து டிவேட் கோர்சஸ் இருக்குது, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அது வந்து ஒரு நார்மல் கோர்சஸோட இன்னும் மச் லோவர் சீப்பர் ரேட்டில் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது உதவிகளும் இருக்கா இந்த டிவேட்? இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவேட் இதில் வந்து மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு மித்ரா இருக்குது. மித்ரா போட்டு அடிச்சு பயங்கரமாக பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நல்லதும் பேசணும். ஏன்னா இந்த டிவேட் இதுக்கு வந்து சைனாக்கு அனுப்புறதுக்கு வந்து மித்ரா முழு ஆதரவு கொடுக்குறாங்க. ஃப்ளைட் டிக்கெட் நான் சொன்ன மாதிரி தான், ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன அலவுன்சஸ் வரைக்கும் மித்ரா கொடுக்குது. ஈவன் இந்த 500 எக்ஸ்ட்ரா இதுக்கு கூட மித்ரா கமிட்டட் டு தட். ஓகே, அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாறா மாதிரி வந்து ஒரு பாடி இல்லை, அதாவது எக்ஸாமிஷன் பண்ணுறது, இந்த சப்சிடி பண்ணுறதுக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டிவேட் கோர்சஸ் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ILP, காலேஜ் கம்யூனிட்டி, பாலிடெக்னிக், இந்த 6 யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து சேம் ரேஞ்ச் தான். கணக்கு வந்து நார்மல் கோர்ஸ் செய்கிறாங்க யூனிவர்சிட்டியில், அதே மாதிரி கான்செப்ட் தான். இதுவும் பித்திஎன் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே. ஸோ சேம் பேசிஸ் தான். அதாவது டிவேட்டுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக வந்து ஒரு ஒதுக்கீடு அது மாதிரி இப்போ வரைக்கும் இல்லை. ஃபியூச்சரில் நடந்தால் சந்தோஷம் நம்மளுக்கு. ஓகே. ஸோ ஆனால் பட் பித்திஎன் லோன் எல்லாமே நம்மளோட எடுகேஷனோட பியூட்டி என்னதுன்னா எல்லாத்துலேயும் MQ இருக்கணும்.
எம்கே இருந்தால் தான் அது ஈவன் பப்ளிக் யூனிவர்சிட்டி கூட சேர்ப்பாங்க அந்த அந்த கோர்சஸை. ஓகே, ஓகே. அந்த மாதிரி. ஸோ அப்படி பண வசதி இல்லைனாலும் யூ கேன் கெட் த ப்ராப்பர் லோன். yes, ஆமாம், yes. நானே லோன் எடுத்து படிச்சு வந்தாங்க அப்படின்னு. நீங்கள் ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்துருக்கீங்களா டிவேட் ஸ்டூடெண்ட்ஸோட, நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது? கண்டிப்பாண்ணே. இப்போ ஏதாவது நான் share சொல்றது பண்ணுறீங்களா? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து இல்ல இல்ல, சும்மா அதான் இது இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம். இது வந்து சும்மா வானத்தில் நம்ம இருக்கிற மாதிரி கதை இல்ல இல்லை. இல்ல, ஆனால் பட் ஏன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யாராவது உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இது சொல்லுவீங்களா? ஒரு ஸ்டோரி என்னதுன்னா, கோலாஸ்தேங்கூர் கோலாஸ்தேங்கூரில் எஸ்டேட்டில் இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன எஸ்டேட் அது, ராஜா மூசா எஸ்டேட். அங்கேருந்து வந்து இந்த இதுக்கு வந்திருந்தார், இந்த சைனா போகிறதுல வந்திருந்தார். ஏன்னா அது ரொம்ப நம்ம ஈடுபாடு வச்சுருந்தோம் அதில். அங்கே வந்து அவங்க வீட்டில் வந்து விடவே இல்லை. அதாவது அவங்க நினச்சிட்டாங்க சும்மா சுற்றி பார்க்க போகிறான் பையன், அங்கே அந்த இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து எஸ்பெஷலி அப்பா வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிடான்னு சொல்லிட்டாரு. அம்மா வந்து எதுக்கு போய்கிட்டு சும்மா அது அங்கே போய் நினச்சி பிரச்சனை இருப்போது அது இது சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிஎம்ஆர், அதாவது பிதிதிகா, இப்போ பிதிதிகா. ஓகே. ஸோ பிதிதிகாவோட அதோட அவர் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் வந்து இந்த சைனீஸ் மெக்கானிக் மோட்டார் செய்கிற கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி உள்ள பேக்ரவுண்டு. பிறகு வந்து இவர் வந்து இந்த விஷயம் பார்த்துருக்காரு, இந்த போகிறது வர்றது பார்த்துருக்காரு. அப்போ அவங்களோட அந்த என்வாயர்மெண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அங்கே வேலை செஞ்சுட்டே இருக்குன்னு. பட் இவர் வந்து எப்படி பார்த்தாருன்னு நம்மளுக்கு அது தெரில சரியா, எனக்கு எப்படி பார்த்தாருன்னு. இவர் அப்ரோச் பண்ணார் என்ன. ஆக்சுவலி என்ன அப்ரோச் பண்ணார், இது வந்து மித்ரா தான் வந்து நார்மலாக அந்த இன்டர்வியூ இதெல்லாம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. எப்படி தெரியல, இன்ஸ்டாகிராமில் என்ன அப்ரோச் பண்ணார். அப்ரோச் பண்ணிவிட்டு அண்ணே வாட் அபவுட் திஸ், அவரோட இங்கிலீஷும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பட் ஓகே ஹி ட்ரைட். வாட் அபவுட் திஸ் சொல்லிட்டு அந்த ஷார்ட்கட்டில் அனுப்புவாங்க, வாட்டு WAT சொல்லிட்டு அனுப்பிவிட்டாரு. இப்போ நான் சொன்னேன், இட்ஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டியா, ஆஃப்கோர்ஸ்லாம் ஐ நீட் மார்க்கெட், ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டியா, இது வந்து நீங்கள் சைனா வரைக்கும் போவீங்க, ஃப்ரீயாக போவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு புஷர் கொடுத்தேன். நான் கொடுத்தோன்னா டக்குன்னு சைனா டூ வாட் அப்படின்னு அனுப்பி விட்டாரு. சைனாவில் என்ன செய்வோன்னு கேட்க அனுப்பி விட்ருக்காரு. அப்போ அங்கே சொல்லும் போது நம்ம சொன்னோம், அங்கே வந்து ட்ரைனிங்கு நீங்கள் படிக்கவே மாட்டீங்க, அங்கே ஃபுல்லாக வந்து டெக்னிக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டோன்னே இவர் போயிட்டு அவரோட கடையில், சைனீஸ் தானே ஓனரு, மோட்டர் கடைக்காரரு, அவர் போய் சொல்லியிருக்காரு, நான் உங்கள் நாட்டுக்கு போக போகிறேன், சைனாவுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு அவன் புஷியாகிட்டா இருக்கான் அந்த பாஸ். சைனாவா உனக்கு எங்கே கிடைக்க போகுது சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பேசியிருக்காரு இந்த போயை. பேசணுன்னு வந்து போய்க்கு வந்து மோட்டிவேஷன் குறைஞ்சிருச்சு. ஏன்னா இது இன்டர்வியூ இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது சொல்லிட்டோன்னா கொஞ்சிருச்சு. ஏன்னா உண்மை இன்டர்வியூ. பட் எனக்கு என்னதுன்னா அந்த இடத்துல இன்டர்வியூ ரெண்டாவது விஷயம். அந்த பையன் வந்து வறுமையில் இருக்கிறாரு, அந்த எஸ்டேட் வாழ்க்கையில் இருக்காரு, கஷ்டப்படுறாரு, வராரு. ஏதோ ஒரு கடலை இதில் வந்து ஒரு விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு பார்த்துருக்காரு. அது அப்படியே விடாமல் ஒரு எஃபோர்ட் எடுத்து அவர் நினைக்கிற கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி யார் என்ன சொன்னான்னு தெரியல மெசேஜ் பண்ணியிருக்காரு. பிறகு அந்த பாஸ் கிட்டும் போயிட்டு சொல்லியிருக்காரு. பாஸும் விடச்சிட்டான், ஏன் ஊருக்கு நீ என்ன போக போகிற, இங்கேயே உனக்கு இது பண்ணலன்னு விடச்சிட்டான். பட் அந்த பையன் கிவ் அப் பண்ணியிருக்கலாம் தானே, கிவ் அப் பண்ணலண்ணே. எனக்கு வந்து மறுநாள் வந்து இன்ஸ்டாவில் தான் இது பண்ணலாமே, வாய்ஸ் இது அனுப்புகிறாரு. நான் இது உண்மையாகவே வா இல்லை சும்மா சொல்கிறீங்களாண்ணே அப்படின்னு அனுப்புகிறாரு. நான் சொன்னேன், தம்பி மறுநாளே வந்து நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்டேன். அப்புறம் சொன்னார், நான் வந்து கோலாஸ்லாங்கோட அந்த ஏரியாவில் இருக்கேன்னு சொன்னேன். தம்பி நீங்கள் கேளுக்கு வாங்க, நான் உங்களை சந்திக்கிறேன்னு. அவர் நம்பலை. நான் நீங்கள் பெரிய ஆள்ண்ணே அவர் இதில், நீங்கள் எப்படிண்ணே நீங்கள் வந்து இங்கே பார்க்க போகிறீங்க. இல்லை தம்பி நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு அவருக்கு எல்லாத்தையும் சொன்னார், இப்படி இருக்குது தம்பி சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்டர்வியூ இது சொல்லக்கூடாது, பட் டைரெக்டாக இன்டர்வியூ நம்ம அதை இது பண்ணி, ஏன்னா ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். நம்ம எண்ட் ஆஃப் த டே வந்து SOP ப்ரோட்டோகால் அது இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இந்த லிமரத்தோஸ் இடத்துலையே வந்து கஷ்டப்படுறோம் தேடுறதுக்கு. இந்த பையன் வந்து அவங்க அந்த விஷயத்துக்கு வந்து அவர் செல்ஃப் அவர் தயார்படுத்தியிருக்காரோ இல்லையோ, பட் அவரோட டிட்டர்மினேஷன், அவரோட தைரியம் வந்து அதை பாராட்டணும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தானே இந்த வாய்ப்பு. ரெண்டாவது வந்து அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். நான் ஒரு அண்ணனாக இருந்து கொடுக்கணும். அது கொடுத்தானா அவர் மாதிரி ஒரு 10 பேர் எஸ்தில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க பார்ப்பாங்க. ஆமாம், உண்மை. கடைசியில் போயிட்டு வந்துட்டாருண்ணே, போயிட்டு வந்துட்டு இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, டிப்ளமாக்கு நான் செய்ய போகிறேண்ணே, SKMக்கு நான் போக போகிறேன்றாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்க்ரட்சிலேருந்து போகிறேன், ஓகே, SKM 1லேருந்து போகிறேன். பிகாஸ் SKM இஸ் நாட் 1 year 2 yearண்ணே, ஷார்ட் கோர்சஸ். பட் அவர் டிட்டர்மினேஷன் பாருங்கள், லைஃப் மாறுது தானே. இப்போ என்ன சொல்கிறாரு, மோட்டர் ஒரு சீனக்கல்ல வேலை செய்யறவர் வந்து இப்போ வந்து SKM 1 2 3 முடிச்சாருன்னா நேராக இப்போ டிகிரி செய்ய போகிறாரு. அடுத்த டிகிரி செஞ்சாருன்னா அந்த சீனக்காரனோட மக பெரிய லெவலில் யூனிவர்சிட்டி படிக்கிறவரோட நம்ம தம்பி பையன் என்ன செய்வான்,
பெட்டராக வந்து நிற்பான் முன்னுக்கு. உண்மைதான். அடுத்து அவன் ஒரு பிஸ்னஸ் திறக்கலாம், அவன் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகலாம், அந்த சின்ன லெவலுக்கு வந்துடலாம். ஸோ இங்கே என்ன பார்க்குறோன்னா வறுமை வந்து நம்ம குறைக்கிறோம். சோஷியல் மொபிலிட்டி சொல்கிறாங்க, இந்த லைஃப் ஸ்டேட்டஸ் மாறப்போகுதுண்ணே. இது நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்களே. உண்மைதான். ஸோ அதான் சொல்கிறேன், தம்பிங்களும் சரி தங்கச்சிக்கும் சரி எங்கே இருந்தாலும் சரி அண்ணா இருக்கிறேன். கண்டிப்பாக வந்து நம்ம என்ன முடியுதோ உங்களுக்கு நம்ம செய்வோம். நீங்கள் வந்து பயப்பட வேணாம், ரொம்ப யோசிக்க வேணாம், ஒன்றுமே இல்லை. இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணுமோ தட்டி கொடுப்போம். அந்த சகோதர பாசம் இருக்கு நீங்க பேசுறதுல, அதை பார்த்து நானே கண்ணு கலக்கிறேன் பாருங்க அப்படின்னு. சின்ன வயசுல நான் ஒரு படம் பார்த்துருக்கேன், இந்த சமுத்திரம்னு சரத்குமார் நடிச்சிருப்பாரு அப்படின்னு. அதுல அண்ணன்டா தம்பிங்கடா அப்படின்ற மாதிரி எனக்கு அதே ஞாபகம் தான் வருது நீங்க பேச அப்படின்னு. அண்ணன் இருக்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி. ஸோ யா, நீங்களும் இவ்வளோ இந்த எபிசோட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் உங்கள் வீட்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது இந்த மாதிரி ஸ்கில்ஸில் கொஞ்சம் எஜுகேஷனில் கொஞ்சம் லேக்காக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வேறு மாதிரியான ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை அப்படியே ஆற போட்டு சும்மா போய் இந்த கடையில் வேலை செய், இதை கற்றுக்கோ அப்படின்ற விடாமல் அரவிந்த் சொன்ன மாதிரி அதுக்கு ப்ராப்பரான சேனலில் போய் அவரை போய் போட்டிங்கன்னா அவங்க அதில் எக்ஸல் பண்ணி மேலே வருவாங்க. அண்ட் அது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை கொடுக்கும், மேலே வர்றதுக்கு ஊனி எந்திரிச்சு மேலே வர்றதுக்கு ஒரு பிடிப்பாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் அரவிந்த் சொன்ன மாதிரி அவர் ப்ரொஃபைல் நான் கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே போடுறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதுக்குன்னு எல்லாரும் போயிட்டு நேராக அவர்கிட்ட மெசேஜ் பண்ணிடுங்க, நான் எனக்கும் அந்த பரீட்சைலாம் வரக்காமல் நேராக என்ன சைனாக்கு அனுப்புங்க அப்படின்னு. அது வந்து அவர் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு. அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில, பட் வாய்ப்பு கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குது. அது எப்படி கிடைக்குன்றது அது வந்து 2வது கேள்வி அப்படின்னு. ஸோ நம்ம அடுத்தது ஒரு ரேபிட் ஃபயர் இருக்குது ப்ரோ, நம்ம அது போயிட்டு ஆமாம் கண்டிப்பாக நம்ம ஷோக்கு வந்துட்டு ரேபிட் ஃபயர் வராமல் எப்படி இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம அதில் கொஞ்சம் ஃபன்னான கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம ரேபிட் ஃபயர் ரவுண்டில் சந்திப்போம். டடாங், ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ப்ரோ. ஓகே, ஸோ நீங்கள் கண்டிப்பாக தான் நீங்கள் ஷோலாம் பார்த்துருக்கீங்கன்றீங்க, ரேபிட் ஃபயர் தெரியும் அப்படின்னு. வர ரேபிட் ஃபயர்னு சொன்னோன்னே எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் நம்ம கேட்க போகிறதில்ல அப்படின்னு. நான் பாருங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப சிம்பிளாகவே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. உங்களோட ஃபேவரட் ஹீரோ விஜய்வா? நான் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல, நீங்க பேசும்போது ஆரம்பத்துலேருந்து என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இவர் ஒரு விஜய் ரசிகரா இருப்பார் போல இருக்கு அப்படின்னு. உள்ளுக்குள்ள எனக்கு நிறைய தெரியுது அப்படின்னு. அங்க வேற பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கடவுள் கைவிட மாட்டாரு. நானே ஒரு விஜய் ரசிகர் தான். ஒரு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல உங்க ஆஃபீஸ்ல ஒரு டே டு டே வேலை எப்படி இருக்கும்? காலையில் 7 மணிக்கு ஆஃபீஸில் பச்சா பண்ணுவோம். ஏன்னா பாஸ் வந்து மார்னிங் மேன், அவர் 8 மணிக்கெலாம் ஆஃபீஸ் இருப்பார். ஸோ நம்ம என்ன பழக்கம்னா 8 மணிக்கு அவர் வராத முன்னுக்கு போய் நின்று அவர் வெல்கம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அது என்னோட ஒரு மோரல் அண்ட் வேல்யூ நினைப்பேன். ஸோ அங்கே ஆரம்பித்து அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். நான் வந்து அவருக்கு வந்து இந்தியன் அஃபேர்ஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணலனே, கேபினெட் அஃபேர்ஸ்னு இருக்குது. அதாவது வந்து ஜாத்தோஸ் கேபினெட் நாட்டில் உள்ள பெரிய பெரிய டிசிஷன் மேக்கிங் வந்து அவர் பண்ணுவார். அதாவது அவர் 30 ஜாத்தன்கோசா கேபினெட் சேர் பண்ணுறாரு. அதில் நான் வந்து அவருக்கு ஒரு டிங் டேங். ஸோ அவரோட டாக்குமெண்டேஷன்லேருந்து அவர் என்ன பேசுவார், போகிறது வர்றது இதெல்லாம் நம்ம செய்வோம். ஸோ ஒரு பக்கத்து அது கிரவுண்டில் வேறு நம்ம வந்து களத்தில், நான் வந்து களத்தில் இறங்குற ஆள், நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் ரொம்ப களத்தில் தான் இருப்பேன், அதுவும் நான் பார்த்துக்கணும். பிறகு வந்து பகவண்டோட தொகுதி இருக்குது, அங்கேயும் நான் அவருக்கு சிறப்பு அதிகாரி, அங்கேயும் இந்தியன் மக்களை நம்ம பார்த்துக்கணும். நாடு அளவில் கெடாலிருந்து ஜோஹர் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும், அதுவும் பார்த்துக்கணும். ஸோ இது முடிஞ்சு நான் இப்போ பிஹெச்டி வேறு ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு சில விஷயம் வந்து நான் அந்த ரிசர்ச்சரோட விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குது இவ்வளோ செய்யறதுக்கு அப்படின்னு? இது வந்து நம்ம சந்தோஷமாக ஆசையாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா யங் ஏஜ். ஸோ காலைல 7 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா வீட்டுக்கு வெடிக்கலை தான் நான் போய் சேருவோம். ஓகே, பட் இதுதான் நான் நினைக்கிறேன் த பர்க்ஸ் ஆஃப் ஹைரிங் யங் பாலிட்டிஷியன். அது யங் பாலிட்டிஷியனாக இருந்தால் இதுதான் கிடைக்கிற நன்மையான விஷயங்கள் நினைக்கிறேன். அதாவது 10 விஷயம் 10ல் 2 விஷயம் செஞ்சுட்டு டயர்ட் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போய் நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லாமல். எல்லா பாலிட்டிஷியனும் அப்படி இல்லை. நம்ம நாட்டிலேயே பல 100 வயசு வரைக்கும் இருக்கிற பாலிட்டிஷியன்லாம் இருக்காங்க, இன்னும் ஆக்டிவாக இருக்கிற பாலிட்டிஷியன்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு. பட் யங்ஸ்டராக இருந்தால் இன்னும் ஒரு படி எக்ஸ்ட்ரான்ற மாதிரி அப்படின்னு. சோஷியல் மீடியாலாம் பார்ப்பீங்களா? ஆஃப்கோர்ஸ்ண்ணே பார்ப்பீங்களா? ஏன்னா அது இல்லைனா வந்து நம்ம ரேலோனா இருக்க முடியாது. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கான்டென்ட் கிரியேட்டர் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இன்ஃப்ளூயன்சர்? அது கான்டென்ட் கிரியேட்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் வந்து நீங்களே ஒரு ஆள் அதில் இல்லை சும்மா சொல்லலை. ஏன் சொல்கிறேன், நான்
இப்போ நம்ம பேசுகிற கதை வந்து இம்பார்ட்டண்டான கதை பேசுவோம் தானே. ஏன்னா நம்ம இந்த விஷயம் கொண்டு போகும்போது ரொம்ப கூலாக கொண்டு போகிறோம். இது ஆரம்பத்தில் சொன்னவங்க கிட்ட. ஸோ திஸ் இஸ் த பியூட்டி. ரெண்டாவது என்னன்னா, அந்த கண்டென்ட் கிரியேட்டர் வந்து இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. டிக்டாக் பேர் சொல்ல விரும்பலை. பட் என்ன அதெல்லாம் என்னோட பொழுதுபோக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அங்கே தான் போகும். ஏன்னா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விமல் அவங்க சன்னும் அவரும் ரொம்ப இது பண்ணிக்கிறப்ப ஒய்ஃப் டோஸ் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும். கொஞ்சம் ஃபேக்காக இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே. அதில் அவங்களுக்கு பிடிக்கலாம். ஓகே, ஓகே. ஒரு பொலிட்டிக்கல் படம், ஏன்னா நம்ம தமிழில் நிறைய பொலிட்டிக்கல் படம் வருது அப்படின்னு, உங்களுக்கு பிடிச்சு போய், அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் என்னோட பொலிட்டிக்கல் வியூ அப்படின்னு சொல்கிற மாதிரி படங்கள்லாம் என்ன படம் சொல்றீங்க? முதல்வன். முதல்வன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் முதல்வர் ஆகணும்னு ஆசை இருக்கா? இறைவன் செயல். அந்த மாதிரி இது இங்கே இல்லை, நான் இருந்தாலும் கேட்குறேன் அப்படின்னு. அப்படி ஆனீங்கன்னா எந்த விஷயத்த மாற்றணும்னு நினைப்பீங்க? ஐ மீன் என்ன விஷயத்த செயல்படுத்தணும் அப்படின்னு? மொதல் விஷயம் கல்வினே. கல்வி தான். ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருவோண்ணே. அது ஏன்னா என்னோட தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் வந்து சிறப்பான முறையில் ஆரம்ப கல்வியிலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு கரெக்டான கல்வி கொடுத்தா தான் வாழ்வாதாரம் மாறும்ண்ணே. அது உண்மைதான். கல்வி கொடுத்தா உண்மையாகவே நிறைய விஷயம் மாறும். ஓகே, ஓகே. ஒரு லோக்கல் பொலிட்டிஷியன் தட் யூ லுக் அப் டு, நீங்கள் அட்மையர் பண்ணுறது, ஐ மீன் பார்க்குறது பெருசா? ஆஹா. ஐயோ, எனக்கு டாக்டர் நஜீப் ரொம்ப பிடிக்கும். நஜீப். ஓகே, ஓகே, ஓகே. கான்ட்ரோவர்ஷியலான பதில் தான், பட் ஓகேலாம். அடுத்த 10 வருஷத்தில் உங்களை எங்கே பார்க்குறீங்க? வேர் டு யூ சீ யுவர்செல்ஃப் இன் நெக்ஸ்ட் 10 years? எனி மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரி அப்படின்னு மினிஸ்ட்ரியில் as a இருப்பீங்களா? deputy minister, as a minister. ஓகே, ஆஸ் மினிஸ்டர். இறைவன் செயல்ல. ஓகே, ஓகே, ஓகே. அப்போ தேர்தலில் பார்க்கலாமா அருவினா கூடிய சீக்கிரத்தில்? கண்டிப்பாண்ணே. அது வந்து திருப்பி சொல்கிறேன், அதுக்கு ஆசைப்பட்டு வேலை செய்யலை. ஏன்னா மாற்றம் வரணும். என் தம்பிமார்கள் என் தங்கச்சிமார்களுக்கு வந்து ஒரு மாற்றம் அமையணும்னா இறங்குறது நோ ஹார்ம் நினைக்கிறேன். திருப்பி சொல்ல இறைவன் செயல்ல. அது பிளான் பண்ணலை. ஓகே. அதுக்கு அந்த வழிக்கு போச்சுன்னா ஐ எம் ரெடி. பட் அது வழிக்கு போகிறதுக்கு முன்னுக்கு சந்திக்க வேண்டிய தடங்கல்கள், முதலைகள் அப்படின்னு நிறைய இருக்கு போல இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி தான் போகணும் அப்படின்னு. அரசியல் பொலிட்டிக்ஸை பற்றி உங்களோட பொலிட்டிக்ஸ், அதாவது உங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்குல்ல, அது ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அரசியல் பண்ணக்கூடாதுண்ணே. அரசியல் பண்ணக்கூடாது, அதுதான் என் அரசியல் அப்படின்னு. ஓகே, ஓகே, ஓகே. ஹார்டஸ்ட் பார்ட் இன் பீயிங் தி ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் என்னது? இந்த டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருக்கிறது. டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி. ஓகே, ஓகே. ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பதிவெடுக்கும் போது தான் அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு நம்ம என்ன தான் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்க மாதிரி இருந்தாலும் மனசில் வந்து ஒரு வாரத்தில் வந்து எப்பயுமே ஒரு வேதனை இருக்கும். என்னதுன்னா, அம்மா கூட வந்து அந்த லாஸ்ட் மினிட்லாம் வந்து டைம் சரியாக ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்பா இருக்கிறாரு. அப்பாவுக்கும் அந்த ஒரு எனக்கு எப்பயுமே இது வந்து எப்படி நடக்கும்னா ரொம்ப பர்சனல். தூங்கும் போது தான் அந்த விஷயம் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்பா அப்போ இருக்காங்க, பிறகு அத்தை இருக்கிறாங்க, அப்பாவோட அக்கா. அவங்க தான் சின்ன வயசுலேருந்தே நம்மளை குளிப்பாட்டி அவங்க கல்யாணம் பண்ணாதவங்க, நம்மளை வளர்த்தது, நம்ம லைஃப் செக்யூர் பண்ணது அவங்க தான். ஸோ அவங்களும் அப்பா வீட்டில் அங்கே பாங்கடூரில் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப அதான் சொல்கிறேன், சம்டைம்ஸ் வந்து பாங்கடூருக்கு போவேன், ஈவெண்ட்ஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். டக்குன்னு வீட்டுக்கு கூட சம்டைம்ஸ் போக முடியாமல் டக்குன்னு நான் கிளம்புற சூழ்நிலை வரும். அதெல்லாம் ரொம்ப வலிக்கும். ஏன்னா நீங்கள் சொல்லும் போது காலையிலேருந்து மத்தியான வரைக்கும் வேலை அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதான் அது எப்பயுமே எனக்கு ஒரு இதுதான் அது ப்ரைஸ் யூ ஹேவ் டு பே. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ அடுத்தது உங்கள் ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஆமாம். என்ன ஒரு நல்ல விஷயம்னா, என்னோட ஒய்ஃப் வந்து ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஒய்ஃபு. ஸோ இப்போ வரைக்கும் சும்மா சொல்லக்கூடாது, எத்தனை மணிக்கு போனாலும் டேபிளில் சாப்பாடு இருக்கும். அதில் நான் சாப்பிட்றனோ இல்லையோ டேபிளில் சாப்பாடு இருக்கும். காலையில் எழுஞ்சோன்னா பசியர் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் எப்பவுமே அதில் நம்ம சும்மா சொல்லக்கூடாது, அது நான் ஐம் பிளஸ்ட். ஓகே, ஓகே. அப்படி அவங்க சைடில் சமைக்கிறதுல உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுனா எது சொல்லுவீங்க? ஐயோண்ணே, அவங்க எல்லாமே சும்மா கொஞ்ச நேரத்தில் 5 வித சாப்பாடு டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க. எனக்கு அவங்களோட சிக்கன் சம்பால் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் சம்பாலா? ஆமாம். ஓகே, ஓகே, ஓகே. பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பாருங்க, அண்ணனுக்கு சனிக்கிழமை ஆனா சிக்கன் சம்பல் தான் அப்படின்னு. அப்படி அரசியல் பாலிடிக்ஸில் அதான் நீங்கள் வரலன்னா எந்த கேரியரில் பூந்துருப்பீங்க அப்படின்னு? பாலிட்டிக்ஸில் நான் வெளியூரில் இருந்திருப்பேனே. வெளியூரில் வந்து என்னாச்சும் ஒரு அங்கேயும் நான் சும்மா எப்படி சொல்றது, பிரேசில்லே சும்மா இல்லை அப்படின்னு கண்டிப்பாக அங்கேயே தான் பண்ணிட்டு. கண்டிப்பாக எம்பசியில் இந்த மாதிரி என்னாச்சும் எனக்கு ரொம்ப ஆசை.
ஓகே, ஓகே. நான் என்ன தெரியுமா இதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்கன்னு நெனச்சேன் அப்படின்னு. இங்க இல்லன்னா நான் கூட டிவிக்கே விஜய் அந்த சங்கத்துல இருப்பேன் அப்படின்னு அது சொல்லுவீங்கன்னு நெனச்சேன் அப்படின்னு. டெய்லி உங்க கூடயே இருக்கிற 3 விஷயங்கள் என்னது அது? எப்பயுமே நீங்க கேரி பண்ணிக்கிறது ஃபோனுன்னு சொல்லாதீங்க. அது எல்லாமே வச்சிருப்போம் அப்படின்னு. ஃபோனு மாரி மத்த 3 விஷயங்கள் நீங்க எப்பயுமே வச்சிருக்கிறது. முக்கியமா என்னோட கடிகாரம். ஓகே, 2வது வந்து என்னோட மணி அண்ணன்னு சொல்லுவாரு. அவர் தான் என்னோட டிரைவர் அண்ணன். ஓகே. ஸோ அவர் வந்து அதான் எப்பயுமே அவர்ட்ட சொல்லுவேன். அண்ணே எனக்கு என்ன ஆனாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, நீங்க தான் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு கான்டாக்ட் பர்சன் அண்ணே. ஏன்னா நான் அனுபவிக்கிற கஷ்டம், நஷ்டம். ஏன்னா நெறைய பேர் வந்து நம்ம கூட வேலை செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நார்மலா வந்து ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ம்ஹ்ம். நான் வந்து அவர் வந்து ஒரு சொந்த அண்ணனா பார்த்து, அவங்க ஃபேமிலி ஒரு சொந்த ஃபேமிலியா பார்த்துக்கிட்டு, அவரும் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்கண்ணே, யாராச்சும் செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது. 7 நாள்னா 7 நாள் வேலை செய்வாரு. ஓ! அவர் வீட்டுக்கு போறேன், நான் சீக்கிரம் போறேன்னு சொல்றது அபூர்வம். ஓகே, ஸோ ஓகே, ஓகே. கடிகாரம் எப்படி கூட வச்சிருக்கணும், மணி அண்ணன் வந்து நான் கூடயே வச்சிருப்பேன். 3வதுண்ணே நீங்க சொல்றீங்களோ இல்லையோ என்னோட ஃபோன் தானே. ஃபோனு என்னோட ஃபோன் வந்து என்னோட லைஃப் மாரி. ஓகே, அது ஓகே. ஒரு நாள் என்னாச்சும் ஆச்சுன்னா ஐ அம் லைக் லாஸ். ஓகே, ஏன்னா ஓகேங்க. நம்ம இருக்கிற இடம் வந்து நாட்டு பிரச்சனை, நாடோட டிசிஷன்ஸ் எடுக்கிற இடத்துல இருக்கிறோம். ஸோ ஃபோன் வந்து ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட்ண்ணே. ஓகே, ஓகே, ஓகே. நிஜத்துல அ டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அவர பத்தி எங்களுக்கு தெரியாத விஷயம். அதாவது லைக் பொதுவா நம்ம பார்க்குறது வந்து டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டரா தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு. பட் நிஜத்துல உண்மையா மத்தவங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச மாரி அண்ணே இருந்தது. அவர் வந்து ரெசிஸ் இல்லைண்ணே. ஓகே, ஏன்னா ஓகே. எடுத்தோடனே ஜைட் வந்து ஆமா, ரெசிஸ் சொல்லுவாங்க. ஆமா. நம்ம அதுதான் டைரக்டா சொல்லுவாங்க. பேசுவோமே, ஆமா, ரெசிஸ் வீணா போனவன், நம்ம வாதி பிடிச்சவன்னு சொல்லிட்டு. ஆமா, ஆமா. அவர் அந்த அதுதான். மாதிரி ரெசிஸ் இருந்தானே, இந்த 1000 சீட்டு கொடுத்த ஆள் எடுத்துக்க மாட்டாரு. 10, 15 வாட்டி யோசிச்சிருப்பாரு. 2வது நீங்க பார்த்தீங்களாண்ணே, எத்தனையோ கோயில் பகாடத்துல வட்டாரத்துல இருக்கிற கோயில், நம்மளோட தொகுதியில இருக்கிற கோயிலுக்கு வந்து கோயில் உள்ள போவாரு. அங்கேயே ஓகே, போயிட்டு ஓகே. அவரு அவ்வளோ உதவி செஞ்சிருக்காரு. முடியாதுன்னு சொன்னதே இல்லைண்ணே. இது ம்ஹ்ம். பங்களாதேஷ் மக்களுக்கு தெரியும். நம்ப மாட்டீங்க. இன்னும் சென்சிட்டிவா சொல்லணும்னா, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி இறப்பு அந்த டைம்ல வந்து நம்ம லைஃப்ல வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். ம்ஹ்ம். ஏன்னா, அந்த கடைசி ஜர்னி கூட இப்போ நம்ம கஷ்டப்படுறோம். ஏன்னா, சார்ஜஸ் அவ்வளோ கூட இருக்கு. ஆமா, ஆமா. 3000, 5000 வெளியே அது போகுது. அது கூட இருக்குதுல்ல. நம்ப மாட்டீங்க. போன வாட்டி அவர் என்ன சொன்னாருன்னா, அங்க உள்ள மக்களுக்கு வந்து அந்த கடைசி ஜர்னி கூட B40க்கு கீழ இருந்தாங்கன்னா, நான் ஹெல்ப் பண்றேன். அது கூட பொலிட்டிக் ஆக்கிட்டாங்க. அத என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜைட்டுக்கு ஓட்டு போட்டா பணப்பட்டி கிடைச்சிரும்னு சொல்லிட்டு. ஆ. பட் அந்த மனசு வந்து அங்குள்ள மக்களுக்கு தெரியும். அந்த அந்த அவர் எடுக்கிற எஃபோர்ட். ம்ஹ்ம். ஸோ 2வது அந்த அளவுக்கு அவரு ரெசிஸா இருந்தா, இந்த அருணா பிளாசமி கூட இந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டார். அவர் நினைச்சிருந்தா அவர் திருப்பி எடுத்துக்க தேவையில்ல. ஆமா. எனக்கு கொடுக்குற எம்பவர்மெண்ட் கொடுத்துருக்க அவசியம் இல்லை. ஜவஹர் கோசா கேபினில் உட்காந்துருக்கிறேன். இதெல்லாம் பெரிய விஷயம்ண்ணே. ம். வாய்ப்பு அவர் டிங்காக இருக்கிறோண்ணே. நான் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இவங்க உட்காந்துக்கிட்டு பேக்கை தூக்கிட்டு இருப்பான், பின்னாலேயே போவான், இல்லை நோட் எடுக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான்னு நினைப்பாங்க. இல்லைண்ணே, வி ஆர் இன் த ஃபர்ஸ்ட் இயர் சர்க்கிள் வேர் வி ஆர் அட்வைஸ் ஹிம் ஆன் பாலிசிஸ், வி கிவிங் ஹிம் அ ஃப்ரெஷ் ஐடியாஸ். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் சொல்லணும். இப்போ டிவிலாம் அவருக்கு நம்ம சொல்லணும், எடுத்து சொல்லணும். இது மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது சொல்லும் போது தான் உடனே சீராக இருப்பாருங்க. ஓகே தான், ஓகே. உண்மைதான். அந்த இடத்துல ஐ மீன் பிரச்சனையை பேர் அவன் காது வரைக்கும் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு. ஆமா. ஆக்சுவலி அதுதான் நானும் கேட்டுட்டு ஏன்னா நிறைய பேர் சொல்றதே வந்து அவர் எப்படி ஜாயிட் வந்து அவர் வந்து கொஞ்சம் ரேசிஸ், அவர் நம்ம தமிழர்கள் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க அப்படிதான் அந்த பொதுவாக எல்லாரோட கருத்தும் இருக்கும் அப்படின்னு. பட் நீங்கள் சொல்லும் போது தான் அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் தெரியுது அப்படின்னு. பிஎம்எக்ஸ் கூடயும் அவர் கூட பிரதமர் கூடயும் வேலை செஞ்ச வாய்ப்பு பிஎம்எக்ஸ் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் வந்து எல்லாம் பாரிஸ் பண்ணியிருப்போம். அப்போ வந்து அவரோட ஸ்பீச் கேட்போம், அவரோட அம்மாநாடு கேட்போம். அந்த அப்போ மற்ற நார்மல் டைம் வந்து இந்த கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸு அங்கே இருக்கும் போதெல்லாம் பக்கத்தில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே, 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 ஓகே. அவரோட கவர்மெண்ட் எப்படி நீங்க ரேட் பண்ணுவீங்க? 1 to 10. ஐயோ 5 5 தான். பாதி தான் குடுத்துருக்கீங்க. மிச்ச பாதி? இல்லைண்ணே, நம்ம மக்கள் பாவண்ணே. ம்ஹ்ம். ஏன்னா நம்ம மக்களோட நம்பிக்கை நட்சத்திரம் வந்து பிஎம்எக்ஸ் பார்க்க போனோம். மற்ற எண்ணம் எனக்கு தெரியாது. பட் போன முறை வந்து நம்ம நஜீப் காலத்தில் இருக்கும்போது வந்து நிறைய குறைபாடுகள் நிறையா இருந்துச்சு. அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நம்ம மக்களும் வந்து ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. எம்ஜிஆர்னு சொல்கிறாங்கன்னா நம்ம நிறைய இடத்துல விடைக்கிறத பார்க்குறோம். எம்ஜிஆர் சொல்கிறாங்க பிஎம்எக்ஸ் அப்படின்னு. பட் நம்ம மக்கள் எம்ஜிஆர்னா யாருண்ணே? எம்ஜிஆர்னா இப்போ விஜய் எங்கள் அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அதான் எம்ஜிஆர் முன்னே. மக்களுக்காக இறங்கி அவரோட இடத்த ஸ்டார்டம்ல விட்டுட்டு மக்களுக்காக இருக்கிற தலைவன் தான் எம்ஜிஆர். அப்படி தான் நம்ம இவரை பார்த்தாங்க. ஆமா, ஆமா. அதுக்கு நான் இவர் ஒன்றுமே செய்யலை போல நான் குறை சொல்லலை. பட் இது வந்து நான் டாக்டர் ஜைடோட ஸ்பெகாசிலேருந்து நான் வெளியாகி உங்கள் தம்பியாக கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, பிறகு இது இதாகும். ஏன்னா என்ன நினைக்கிறேன்னா, நம்மளோட கம்யூனிட்டி இஷ்யூஸ், நம்ம மக்கள் இஷ்யூஸ் வந்து இவர் பேசணுண்ணே.
நான் வந்து கம்பேர் பண்ணுறேன்ல, நஜீப் காலத்தில் பார்த்தீங்களா, மெட்ரிகுலேஷன் 1500 சீட் அனௌன்ஸ்மெண்ட்னா ஒரு பிரதமர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாருன்னா இட்ஸ் லெஜிட், டூ ஆர் டை, செஞ்சு தான் ஆகணும். 7% யூனிவர்சிட்டி இன்டேக்ஸ். நான் யூனிவர்சிட்டி படிக்கும் போதுன்னு யூகேம் நான் போகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 120 ஆள் தான் நாங்கள் எங்கள் பேட்ச். எப்போ இந்த 7% இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோன்னு என்னோட ஜூனியர் பேட்சை நான் பார்க்கும்போது 300 பேர் 400 பேர் வந்தாங்கண்ணே. கண்ணால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். 7% ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறது நிறைய இடத்துல நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். நம்ம அக்காமார்கள் அண்ணன்மார்கள்லாம் வந்து கவுண்டில் உட்கார்றது சரி. ஸோ இந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாம் வந்துன்னு நம்ம ஓடி ஒளியக்கூடாது. தைரியமா பிரதமரே சொல்லணும் அப்படி. தைரியமா முன்னுக்கு வாங்க. யாருக்கு பயப்படுறீங்க? முன்னுக்கு வரணும்னே. தைரியமா முன்னுக்கு வந்து நம்ம மக்களுக்காக வந்து குரலை கொடுக்கணும். கொடுக்கலன்னு சொல்ல வரல, ஆணிதனமா கொடுக்கணும். ஏன்னா இது வந்துண்ணே, நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, நான் ஒத்துக்கிறனோ இல்லையோ, பார்க்குறவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, கீழே கிரவுண்டுக்கு போகும்போது ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்கிறாங்க. உண்மைதான். இதை நான் சொல்லி ஆகணும். எனக்கு உணர்ச்சி இருக்குண்ணே. இந்த பதவியில் நான் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். ஏன்னா என் தம்பி என்னோட தங்கச்சிங்களோட வாழ்க்கை மாறணும்னே. என்னோட அம்மா அப்பா வெளியே இருக்கிறாங்களே, அவங்க லைஃப் மாறணும். ஏன்னா அவங்க நம்பிக்கை வச்சு தானே அவங்க ஓட்டு போட்டாங்க. உண்மைதான். ஸோ இது திருப்பி சொல்கிறேன், உங்கள் தம்பியா அவங்களுக்கு அவங்க வீட்டு பிள்ளையா சொல்கிறேன். இது உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து. ஆமாம், எனக்கு வந்து இவர் வந்து முன்னுக்கு வந்து இவர் என்கவுண்டர் பண்ணணும். ஆஃப்கோர்ஸ் எஃப் மினிஸ்டர்ஸ், டிப்யூட்டி மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் நிறைய செய்கிறாங்க. டாக்டர் ரமணன் நிறைய பேர் நிறைய செய்கிறாங்க, மித்ரா அதுன்னு இருக்குது. பட் he have to take responsibility, he have to take the lead. அண்ட் அவ்வளோதான் என்கிட்ட கேள்வி இருந்துச்சு. பட் இன்னும் 2-3 கேள்வி. ஏன்னா நீங்கள் இது 2 கேள்வி மட்டும் நான் கேட்டுறேன். ஏன்னா சுருக்கமாக அப்படி ரொம்ப ஈஸியாக முடிச்சிடும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் வந்து ஜைட் அப்படி ஆஃபீஸில் இருக்கீங்க. அண்ட் அவர் தான் அம்னோட பிரசிடென்டும். அண்ட் அம்னோ கீழே தான் வந்து பரிசானும் வருது. ஐயோ, அவங்களோட முக்கியமான சபாக்கு பார்த்தீங்கன்னா எம்ஐசி. அண்ட் ஐ மீன்ஸ் அதான் சொன்னேன், சுருக்கமாக முடிச்சிடலாம் அப்படின்னு. எம்ஐசி பிஎன்லேயே இருப்பாங்களா, இல்லை நிறைய ரூமர்ஸ்லாம் வருது பக்கத்து கட்சிக்கு போகிறாங்கன்றாங்க, பக்கத்து கட்சியோட ஏஜிஎம்லலாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு. நான் நம்புறது வந்து எங்களோட தேசிய தலைவரை தான் ஸ்ரீ எஸ். விக்னேஸ்வரன். அவர் எந்த முடிவு எடுத்தாலும் சிறப்பான முடிவு எடுப்பார்னு நம்பிக்கை இருக்குண்ணே. சிறப்பான முடிவு தான் இருக்குது அப்படின்னு. ஓகே. ஆனால் என்ன முடிவுன்னு தெரியாது அப்படின்னு. ஆண்டவன் தான் தெரியும்ண்ணே. அண்ட் அவ்வளோதான் என்கிட்ட கேள்வி இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு. நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கேள்வி? ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கிட்ட ஒரு பொலிட்டிஷியன் கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆகலை அப்படின்னு. நானும் உண்மையாகவே ஏதோ ஒரு லைக் ஒரு 30 வயசு நம்ம ஒரு சேம் ஏஜில் இருக்கிறவங்க ஒரு கோப்பி கடையிலையோ ஒரு மாமா கடையிலையோ மீட் பண்ணி எப்படி பேசணுமோ அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு. அண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி இந்த எபிசோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான் அந்த டிபேட் விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பேசிக்காக உங்களுக்கு ஒரு இந்தியனாக இருந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுவும் நீங்கள் அரவிந்த்கிட்ட பேசலாம் அப்படின்னு அவரோட ப்ரொஃபைலில் நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம். அதில் அங்கே இருக்கலாம். என்ன டிபேட் விஷயங்கள் வந்து www.uptibet அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட விஷயங்கள், அதாவது உங்களுக்கு என்னென்ன என்கொயரிஸ் இருக்கோ, என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, அதுக்கு எல்லாமே பதிலும் அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கால்வாசி நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் மேக் யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி அதை நம்மளுக்கு அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கங்க அப்படின்னு. இன்னும் அதே காலத்தில் அந்த பழைய நெரேட்டிவ்லேயே பத்தலை கொடுக்கல எனக்கு எதுவுமே இல்லைன்றதோட கண்ணை திறந்து கொஞ்சம் பார்த்து காதை கொடுத்து கொஞ்சம் கேட்டோம்னா வெளியே விஷயங்கள் நிறையா இருக்குது, அது நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம புரிஞ்சு கொஞ்சம் செஞ்சோம்னா நம்மளும் நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட அந்த கட்டத்துக்குள்ளேருந்து வெளியே வந்து அடுத்த விஷயங்களை முன்னேறி பார்க்கலாம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எனக்கு தெரிஞ்சு நீங்களே இருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஐ மீன் நீங்கள் போகிற இடத்துலலாம் வந்து நம்ம போனோம் சும்மா வந்தோம் படித்தோன்ற மாதிரி இல்லாமல் அந்த இடத்துல நம்ம போயிட்டு எவ்வளோ நம்மளால் அதாவது சொன்ன முக்கல் எவ்வளோ எவ்வளோக்கு முக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க, அப்போ தான் அந்த மாற்றங்கள் வரும் அப்படின்ற மாதிரி. எவ்வளோ எவ்வளோக்கு நம்ம முயற்சி பண்ணமோ அந்த அளவுக்கு மாற்றங்கள் வருன்றது நீங்கள் ஒரு உதாரணம். ஐ மீன் ஒரு வயசு தடையாக இல்லை, உங்களுக்கு இந்த கம்யூனிட்டிலேருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு தடையாக இல்லாமல் நம்ம சில பேர் நினைக்க முடியாத பொசிஷன்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அட் த யங் ஏஜ் பிகாஸ் ஆஃப் த திங்ஸ் தட் யூ டிட், நாட் பிகாஸ் லைக் பத்தலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்துருந்தா அவரும் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். பிரேசில் அவர் சொன்ன பிரேசில் கதையெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நம்மளும் அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு. எல்லாருமே நாளைக்கு அறிவின் ஆகணும்னு அதில், பட் விதை போட்டோம்னா நாளைக்கு பெட்டர் ஆகலாம்.
அரவிந்தோட பெட்டர் ஆகலாம், இல்லை நம்ம லைஃப்பில் நம்ம முன்னேறலாம். அதுதான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு. ஒரு 10 பேர் 100 பேர் ஆனோம்னா அது 1000 பேர் ஆகி ஒரு 5 வருஷத்தில் இந்த சமுதாயமே மாறிடும் அப்படின்னு. ஸோ அதுதான் எல்லாத்துக்கும் தேவை. அதுதான் எனக்கும் ஆசை. ஹோப்ஃபுல்லி அந்த ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடவுள் தான் தெரியும் நீங்கள் அவங்களோட அடுத்த மூவ்லாம் என்ன அப்படின்னு. ஹோப்ஃபுல்லி ஒன் டே நான் உங்களை இன்னும் அடுத்தடுத்த பெரிய பொசிஷனில் பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி முதல்வன்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆகலைனாலும் அதுக்கு ஒரு படி கீழேயோ அதுக்கு ஒரு ஸ்டெப் கீழேயோ எது ஆனாலும் சந்தோஷம் தான். அண்ட் அதுக்கப்புறம் ஆகி நீங்களும் சொன்ன மாதிரி நம்ம உங்களோட தம்பி தங்கச்சி எங்களுக்கு உதவி செஞ்சிச்சுன்னா அதுவே எல்லாத்துக்கும் சந்தோஷம் அப்படின்னு. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு எபிசோட்? ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். ஏன்னா வந்து திருப்பி சொல்கிறேன், நிறைய பாட்காஸ்ட்லேருந்து எனக்கு இன்விடேஷன் வந்துச்சு. ஸோ நான் அதை என்ன சொல்லுவாங்க, இக்னோர் பண்ணல. பட் நாட் த ரைட் டைம் சொல்லி நான் வச்சுருந்தேன். அப்போ உங்களோட இன்விடேஷன் வந்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் உடனே போவோம்னு சொன்னேன். காரணமே வந்து த வே யூ ஆர். ஏன்னா வந்து இவ்வளோ கூலாக வந்து நான் பார்க்கலண்ணே. நிறைய இது வந்து கொஸ்டின் செஞ்சு இது பண்ணோம். நீங்களும் கொண்ட்ரோவர்சி சாதாரண இல்லை, அழகாக சிரிச்சுக்கிட்டே இது பண்ணுறீங்க. பட் த வே யூ ஆர் பிரிங் அவுட். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ரியலி கூல். ஐ எம் பிளஸ்ட் டு பி ஹியர். ஓகே, நானும் தான். எனக்கு இந்த மாதிரி பாட்காஸ்ட் பற்றி பெருமையாக பேசும்போது எனக்கே கூச்சமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதோட இந்த எபிசோட் நான் முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு கீழே வந்து இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, என்ன அரவிந்த் பற்றி ஏதாவது கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அடுத்த வாரம் திரும்பி இன்னொரு கெஸ்ட்டோட இன்னொரு எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. Malaysia Kumar Podcast.